டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் வசந்தத்தினுடைய 73வது தொடரை தொடர்கின்றோம். இந்த தொடர் எங்களுடைய சமூகத்திலே மிகவும் பாரதூரமான விஷயம். இந்த மதுபோதைக்கு அடிமையாதல், போதை வஸ்துக்கு அடிமையாதல் என்பதனால் இந்த கிழமையும் போன கிழமையும் கூட பலர் இறந்திருக்கிறார்கள். சமூகத்துக்கு அது சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இதனுடைய பாரிய அழிவு எங்கள் சமூகத்தில் மட்டுமில்லை, வேறு சமூகங்களில் நடக்குது என்பதை நாங்கள் ஆய்வு மூலமும் சில செய்திகள் மூலமும் நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இந்த தருணத்திலே நாங்கள் சமூகத்துக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யலாம், எவ்வாறு நாங்கள் இதை குடும்ப அழிவில் இருந்து பாதுகாக்கலாம் போன்ற விஷயங்களை நாங்கள் இங்கு அலசி ஆராய வந்திருக்கிறோம். அதற்கான இரு நிபுணர்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். அந்த இரு நிபுணர்களும் எங்களுடைய சமூகத்திலே இந்த துறையிலே மிக மிக பாண்டித்தியம் வாய்ந்தவர்கள். ஆகவே உங்களுக்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது ஜோனதன் பெர்ட்ரம் கேமேஜ் என்று சொல்றது, சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த். இங்க ஆய்வு தொடர்பாகவும் வைத்தியம் தொடர்பாகவும் போதை வஸ்துக்கு அடிமையானவை, மனநோய்க்கு அடிமையானவைகள் என்ற அந்த இரு பாலருக்கும் அல்ல இரண்டையும் சேர்த்த ஒரு நிலையிலும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நடவடிக்கைகளை எவ்வாறு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம், என்ன மாதிரி மருத்துவ வசதியோ அல்லதுக்கு அவர்களுக்கு ஆலோசனைகளோ வழங்கி இதை எவ்வாறு அவர்களை அதிலே இருந்து நாங்கள் காப்பாற்றி இந்த குடும்பங்களையும் காப்பாற்றலாம் என்ற அந்த நோக்கிலே தான் நாங்கள் இன்று இந்த இருவரை அழைத்திருக்கின்றோம். அதிலே முதலாவதாக பேச வருபவர், உங்களுக்கு முந்தியும் நாங்கள் வசந்தத்துக்கு அவரை அழைத்திருக்கின்றோம். அவர் இந்த துறையிலே மிக மிக முக்கியமானவர். அவர் அந்த சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ற அந்த இதிலே அந்த கொம்பாஸ் என்று சொல்றது, அந்த கொம்பாஸ் என்று சொல்ற ஒரு துறை இருக்குது. அங்க ஆக்கள் அவுட் பேஷண்ட் கிளினிக் தான் அது. இது இங்கே நாங்கள் மற்ற வைத்தியசாலைகளிலே சில வேளையில இப்ப டாக்டர் செந்தூரனுக்கு நாங்கள் இப்ப அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு 8 மாதம் வெயிட் பண்ண வேண்டி கிடக்குது ஆக்களுக்கு ரிஃபர் பண்ணி. அப்ப அப்படி இல்லாமல் இந்த சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ற நிறுவனத்துக்கு நேரடியாகவே ஆக்கள் போகக்கூடிய வசதிகள் அங்கு அளிக்கப்பட்டிருக்குது. அவுட் பேஷண்ட் கிளினிக் தான் நேர. அப்ப அங்க அசஸ்மெண்ட் செய்வார்கள். அசஸ்மெண்ட் என்று சொல்றது எவ்வாறு என்னென்ன பிரச்சனைகள் இவைகளுக்கு இருக்கு, என்ன மாதிரியாக இவர்களை வழி நடத்தலாம், மருத்துவ வசதி என்ன கொடுக்க வேண்டும், சமூக அடிப்படையிலே அவைகளுக்கு என்னென்ன ஆலோசனைகள் வேண்டும் போன்ற எல்லா விஷயத்தையும் அங்கே தீர்மானிப்பார்கள். அதற்கான ஒரு துறையிலே தான் எங்களுடைய ஜோனதன் பெர்ட்ரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதற்கு அதிபதியாக அங்கே இருக்கின்றார். அதோட அவர் பூர்வீக குடிமக்களோடையும் அவர் வடக்கிலே சென்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நேரம் இன்றைக்கு அரை மணி நேரம் தான் எங்களோட செலவழிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். அதே எங்களுக்கு ஒரு பெரிய கொடை. ஸோ நாங்கள் அவரை இப்போது பேச அழைப்போம். அவர் ஆங்கிலத்திலே தான் அநேகமாக பேசுவார், சில தமிழும் பேசுவார். நாங்கள் அதை உங்களுக்கு அந்த அதனை நாங்கள் மொழிபெயர்த்து சொல்றதுக்கு இருக்கிறோம். ராஜினி ராஜினி சொல்லுவா, இல்லையென்றா நான் சொல்லுவேன் இதனை. So we are welcoming Jonathan Bertram, Dr. Jonathan Bertram right now. So we have introduced you as a assessment director who is working at Center for Addiction and Mental Health in the Compass Outpatient Clinic. And so you can explain what is Compass Outpatient Clinic and what you guys are doing there, because our community is naive about it and they don't know what's going on there. They are really helpless. I see quite a number of young men who are in the houses. They don't come out. They are really harassing the parents. And some parents are really elderly. They are unable to tolerate it. But they don't want to go and seek help because they are scared of these people. They may bust them up, and they already have, but they are scared actually. So you could really
give information on how they can do it. Yeah, no, thank you, Parvatiaka. Thank you for the invitation, and thank you everyone for giving me your time. I'm sorry I have to leave early. I have a meeting at 8:15. I have to drive there, so I will talk about Compass and hopefully answer some questions in the time that I have, and I hope it's helpful. So I'm an addictions physician at CAMH. I did family medicine, and then I did a specialization in addictions, and then I stayed at CAMH since 2012. And I work at Compass. So Compass is, like Parvatiaka said, it's an outpatient service. So when people hear about CAMH, they think that that means that you're going to the hospital to stay for admission. And that's true. There are places at CAMH where you go for admission. But for Compass, you're not going for an admission. It's not inpatient. You're not staying in the hospital. It's like a clinic. But it's a clinic that's connected to all the other parts of CAMH, and it's connected to the emergency department. And, to be clear, even with CAMH is a mental health hospital, mental health and addictions hospital. And there's services for different kinds of problems with mental health and addiction. So the service that I work in is for addiction and outpatient. And we see people when they come with a problem. They don't have to have a diagnosis. So even if the person has never seen anybody before, even if they haven't seen their family doctor before, they can come to Compass. Normally, you would call our phone number, and I can put it in the chat. And if you call, you will be connected to an intake coordinator, and they will arrange an assessment. And usually they try to get people in quickly within 2 to 4 weeks. But in the last 3-4 years, we also have same day assessment. So walk-in assessment. Okay, so that number that I put there is the intake number for scheduled assessment, right? And the same day assessment so that's the intake number for scheduled assessment. The same day assessment involves coming in person. I'm going to talk about that in just a minute. The only other thing I will say about the scheduled assessment is that you can get one, but you don't need a referral. You can come or you can call based on self-referral. So in Ontario and most provinces in Canada, you can get OHIP covered mental health and addictions. Sorry, you can get OHIP covered addictions assessments if you self-refer. You do not need a family doctor referral for an addictions assessment. You can't get OHIP assessment for all kinds of mental health conditions. So that's why for depression, anxiety, you usually need a referral from your family doctor or nurse practitioner or another doctor. But for addictions assessment, so alcohol, cannabis, cocaine, lots of other different drugs, you can be referred, or even for gambling, right? You can be referred by yourself. So if you call and you say, I would like an assessment for an addiction, and you tell them which addiction you have, they will organize an OHIP covered assessment with a doctor. So that's the first thing, and that's for scheduled assessment, where you call that number 416-595-6019, and usually you'll have to leave a message, but someone will call you back, and they will organize a scheduled assessment.
other kind of assessment that we have for addiction is same day assessment. So that's where you come in person, right? And that's called the Rapid Access Addiction Medicine Service. Okay, RAM. I'll put it in here and I'll put it in brackets. And you have that in Scarborough as well, rapid access, but it's a little bit different at CAMH. So rapid access addiction medicine, same day assessment. So that assessment is also self-referral. You don't need anybody to have sent you. You can come by yourself. And it happens from Monday to Friday, and you have to come between 9:30 to 11:30 a.m. And you have to come to our service. So you have to come to Compass, which is on the 3rd floor, Bell Gateway building. And the address is 100 Stoke Street. Okay, it's downtown Toronto. It's just off Queen Street, okay, or just below Queen Street. So can I tell them in Tamil? Just yes, yeah, go ahead. Yeah. Okay. I will briefly tell. I think you know, a lot of people would be able to understand because it's about your number and all those wordings are the same that we Yeah. don't have to repeat. Yeah. Dr. Jonathan Bertram, you know, உங்களுக்கு நான் சொன்ன போல அவர் கேமேஜ் என்று சொல்ற அந்த நிறுவனத்துல தான் சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் 100 ஸ்ட்ரோக் ஸ்ட்ரீட் அந்த அதுல தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து குயின் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் கேமேஜ்னு சொல்றது 1001, ரைட்? இட்ஸ் ஆன் த சைட் தேர் இஸ் அ ஸ்ட்ரீட் கோல்ட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரீட். அதுக்குள்ளால நீங்க போனீங்கன்னா அவருடைய அந்த ஆஃபீஸ் இருக்குது. அப்ப நேரையும் போகலாம், சேம் டே அங்கேயே நீங்க போகலாம். வேற வேற நிறுவனத்தோட ரிவலர் இருக்கலாம். இப்ப ஃபேமிலி டாக்டர் வந்து கட்டாயம் டாக்டர் கொண்டாட்டு நீங்க போகணும்னா ஃபேமிலி டாக்டர் பண்ணி 8 மாதம் வெயிட் பண்ணி தான் நீங்க போகலாம். அவர் மூலம்தான் நான் போகலாம். அந்த காலத்துல டாக்டர் சூரியமாங்கெல்லாம் நாங்கள் சோசியல் ஒர்க்கரே கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணினா அவை ஏற்றுக்கொள்வினோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து நீங்கள் ஃபேமிலி டாக்டருக்கால தான் என்னவும் செய்யலாம். டாக்டர் அவைகளுடைய ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ உங்களுக்கு சைக்கோசிஸ் ஏதாவது நெருக்கடி இருந்தா போறதுக்கு. ஆனா இங்க போறதுக்கு இந்த இந்த கோம்பாஸ்ன்னு சொல்ற அந்த அசஸ்மெண்ட் சென்டருக்கு போறதுக்கு உங்களுக்கு அப்படியான ஒரு தேவை இல்லை. நீங்க வந்து ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது இல்லை அடிக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு தான் அனுப்பணும் இல்லை. நீங்களா நேர போகலாம். உங்களுக்கு வெக்கம் அவர்கிட்ட போயிடலாம். இல்லை ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு இல்லைன்றாலும் அங்க நேரையே போகலாம். அப்ப நேர போனாலும் அங்க சேவை இருக்குது. அங்க வந்து நேரடியான சேவை அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது. மருந்து வெளியால வந்து இன்னொரு இது இருக்குது, RAM கிளினிக்னு சொல்றது. ஸ்காப்ரோவில் வந்து ஸ்காப்ரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம், மெக்காவன் லாரன்ஸில் இருக்குது. அங்கேயும் நேர போகலாம். ஆனால் அது 9:30 இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் 9:30 இருந்து 11:30 வரையும் நீங்கள் அங்கே அந்த எமர்ஜென்சிக்கு பக்கத்திலேயே இருக்குது, அந்த சைட்டுக்குள்ளாலேயே போகலாம். அதில் போன உடனே அவன் உங்களே ஏற்றுக்கொள்ளுவினான். அதுக்கு ஆரண்ட் இல்லை, யாரும் போகலாம். எனக்கு போதை வஸ்துக்கு அடிமை எல்லாத்துக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறேன் நான், எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும்னு சொன்னா அங்கேயும் வைத்தியமும் இருக்குது, கவுன்சிலிங் எல்லாம் செட்டப் பண்ணிவிடும். எங்களுக்கு வசந்தத்துக்கு கூட அவைகள் வைத்தியம் செய்து கொண்டு எங்களுக்கு ரிஃபர் பண்ணி இருக்கிற மாக்களை நாங்க செய்யறாங்க. அப்ப இந்த டாக்டர் பனதம் அவருடைய அந்த கிளினிக்கு போறதுக்கு யாரும் போகலாம்ன்றதை அவர் சொல்லிக்கிறார். அதோட நாங்கள் அவர்கிட்ட வேற விஷயத்தை கேட்டு பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. Pardiaka, only one thing is the 9:30 to 11:30 RAM is for the Compass RAM. Oh, Compass RAM. Scarborough Health Network RAM is different hours. I think they are full time. I believe they are. I'm not too sure, but we can find out. Yeah. I'm not sure. Maybe Dr. Sandran knows, but that's the only thing. But for the hours for Compass, 9:30 to 11:30 Monday to Friday. If you come to 100 Stoke Street, 3rd floor, any day Monday to Friday between 9:30 to 11:30,
someone will see you someone from our team, our clinical team will see you for an assessment. The only time they won't see you for an assessment is if we have too many people. So usually we stop seeing people after we get 5 or 6 new assessments. So when we get up to 5 or 6 new assessments, if the 6th or 7th person comes in and we don't have any team members available, then they will say, please come back tomorrow. But if you come early, if you come for 9:30, most of the time you'll be seen by the team right then and there. So that's new. That's been around for the last 2-3 years now, since COVID. அப்ப 5-6 பேருக்கு தான் இடம் இருக்குது. அப்ப வெள்ளன போக வேணும் அங்க போறதுக்கு. அங்க 100 ஸ்ட்ரோக் ஸ்ட்ரீட்ன்றது கேமிச் பெரிய ஹாஸ்பிட்டல் குயின் ஸ்ட்ரீட்ல இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல அது இருக்குது. ஒரே வளவுக்குள்ள தான் அது இருக்குது. அந்த அதுல வந்து நீங்கள் போகலாம். ஆனா சில வேளையிலே மாற்றமா இருக்கலாம். என்னண்டா கொஞ்சம் ஆட்கள் கூட்டிட்டு அப்புறம் திரும்பி வான்னு சொல்லிவினா. அப்ப வெள்ளனக்க போயிருங்கோன்னு சொல்றேன். ஓகே. Okay. Yeah, so Jude put in there the RAM clinic contact. Yeah, so thank you for that. Yeah. So that's their hours are much bigger. It says by appointment, so I think you have to call, right? You have to call before coming for the RAM at Scarborough General. That's and correct me if I'm wrong, Jude. So that's the one thing to keep in mind for the Scarborough RAM clinic. It's 9 to 2. 9 to 2, yeah. Yeah, much bigger hours. Yeah. But you have to call to make the appointment. So that's for CAMH, the hours are smaller. It's only 2 hours per day, but you don't have to call to make the appointment. You just have to come. Yeah. That's I remember the Pinewood. Yeah. They refer to the RAM clinic or your clinic, do they? Do Pinewood? you accept? Yeah, Pinewood will refer, but if they and sometimes they tell people to go to our RAM clinic, and sometimes they call us and we set up the appointment. People can come. Pinewoodன்றது ஸ்கார்பரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்குது வேண்டிய ஆபீஸ். அவியல் வந்து ரிஃபர் பண்றவியல். அந்த அது வந்து அடிக்ஷனோட தொடர்பான வேலை தான் அவியலும் செய்யறது. நன்றி டாக்டர். Go ahead. So if somebody comes for the assessment, if they come walk in or they come scheduled, if they need withdrawal management, so when people are trying to stop drinking or stop using a drug, they can go into withdrawal, they can get sweats, they can get very sick. If they need management right away, we have a detox service and we have our emergency department. So we will usually try to provide them that management right away. If they need detox and they have to stay overnight, they will usually be taken to the emergency department. And that's all voluntary. So that's their choice. They can leave anytime if they want, but if they need to stay overnight, they will usually stay in the emergency department, and sometimes they will be transferred to the inpatient detox. So sometimes they will stay in the hospital if we have a bed. Okay, அவைகள் வந்து நேரே போகலாம், அவை விரும்பின மாதிரியே செய்யலாம். அவை டீடாக்ஸ் சொல்றது அந்த போதையில இருந்து விடுபடுறதுக்கு அவைகளுக்கு ஒரு வைத்தியம், ஒரு திடீர் வைத்தியம், அது மற்ற ஆஸ்பத்திரிகள்லயும் இருக்குது, கேமேச்சிலையும் இருக்குது. அவைகள் வந்து அங்கே இருந்துட்டு பிறகு அவைகளை வந்து எமர்ஜென்சியில கொண்டு போய்த்தான் அப்படியான விஷயங்களை செய்வார்கள். அவர்களை நீங்கள் அவைகள் தங்களோட விருப்பப்படி செய்யலாம், அங்க இருக்கலாம். அவைகள் சேவைகளை தொடர்படுத்தினோம், சேவைகளை செய்வினோம், வேண்டாமண்டா அவைய விருப்பத்துப்படியே விட்டுட்டும் போகலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. Thank you. Yeah, and if they need help
and they need help, and it's later, it's Saturday or Sunday, or it's afternoon, evening, they can still come to our emergency department. It's open 24 hours a day, every day, 7 days a week, even in the holidays. So if they need help with withdrawal management from alcohol or another drug, or sometimes if they've been using a lot of the drug and you know they have a psychosis or a big change in behavior and they need to be stabilized, they can come to the emergency department. It is open 24 hours a day, 7 days a week. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பவும் போகலாம். ஹாலிடேஸ் எப்பவும் ஹாலிடேஸ் சண்டேல எப்பவும் திறந்திருக்கும் 24 மணி நேரம். அவைகளுக்கு அந்த குடி போதைவஸ்தாலே அவைகளுக்கு தாங்க முடியாத ஒரு ஹேங் ஓவர் அல்லது அவைகளுக்கு முடியாத ஒரு நிலை வரும். அப்படி வந்து நிறைய பேர் இருக்கணும். ரோட்டு வழியா அப்படி தூங்கி கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. குனிஞ்சு கொண்டு அப்படியே நிற்பினம், இருந்தாப்புல விழுவினம். ஏனென்றா அவைகளுக்கு அது அவைகளுக்கு தாங்க முடியாம இருக்கும். டாக்டர் செந்தூரம் கூட சொல்லிக்கிறார். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாராக்கள்ல தமிழாக்களுடைய எண்ணிக்கை இப்படி வித்ட்ரோவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாரது கூட இருக்குதுன்னு சொல்லி, அப்ப அவைகள் அங்கே வந்து அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது அவைகளை பொறுத்தது தானே. அவைகள் தொடர்ந்து சேவையை பெற்று அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அது அவைய ஒவ்வொருத்தருடைய தங்களுடைய சுய விருப்பத்தின் பால் தான் அது நடைபெறும். Thank you. And those are the emergency withdrawal management services that we provide. Some people will come and they don't need withdrawal management, but they need help. They need to start on a medication. They need an assessment. Sometimes they need it for court. Sometimes they just need it for their own health. Most of the time, that's the reason why they're coming. So we can provide that assessment, and we can start them on medications if they need. And if they need to keep following up, we will follow up with them. It's far for people who are living East End or West End, right? Scarborough or Durham or Mississauga or Markham. It is far for people. Sometimes we do virtual appointments, but most of the time we do in person. Some people will come for the assessment. Maybe they will come for 1 or 2 follow-ups, and then we will send the notes to their family doctor or another community doctor. And other people will come. They'll come for many years. We have patients who are coming from Scarborough, Mississauga, who have been coming for 5, 6, 7, 8, 9, 10 years. Tamil patients as well. Non-Tamil patients, Oda. Do you provide interpreting? So we provide interpreting for the other providers. Tamil patients Oda non-Tamil kadikaran, but that's minimal Tamil. Neriya Tamil non kadikamaatan. So it depends on what the problem is, and if they need interpreting, then we have interpreting available too. So that. Oh yeah, go ahead, Bharati. அவைகள் எமர்ஜென்சி வித்ட்ரோவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவைகள் வரலாம். அவைகள் வந்து மருந்து துவங்கலாம். அவைகளுக்கு கோர்ட் பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காண்டியும் அவைகள் சிலர் வரக்கூடும். அவைகளுடைய சொந்த சுகத்துக்கு அவைகள் சுகமாக இருக்கணும் என்ற நோக்கத்தோடு வரலாம். இப்படியான சேவைகளை நேரையும் செய்யணும். அதோட சிலருக்கு வந்து இந்த ஃபோன்ல எல்லாருக்கு வீடியோவிலையும் செய்கிறது இருக்கு. வெர்ச்சுவல் கான்டாக்ட்ஸும் வச்சிருக்கலாம். அப்ப இதுல வந்து அவைகளை திரும்பி அவைகளை தொடர்பு கொண்டு அவர்களோட தொடர்ந்து அவைய வர பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லாம் செய்கிற ஒரு இது இருக்குது. தமிழ் பேஷண்ட்ஸ் இந்த டொரண்டோ, மிசிசாகா, மாக்கம், ஏஜாக்சன் எல்லா இடத்துல இருந்தும் வரையினம் இந்த தமிழ் பேஷண்ட்ஸ் வாரதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அவைகள் தொடர்ந்து வந்து சேவைகளை பெற்றுக்கொண்டு போயினோம். பலர் அந்த சேவைகளால நன்மை பெறியினம். ஆனா சிலர் வந்து இடையில விடுறதும் இருக்குது. Okay. And the main reason is because of the distance. For a lot of people, yeah. தூரம் காரணமாக மற்ற கனவேர் இவைகள் வந்து டிரைவ் பண்ண மாட்டோம். என்ன அது that may be also a reason they cannot drive, right? That's it. Some of them, yeah. And the public transport is a problem. அது அதாலேயும் தூரத்தாலேயும் அவைகள் வர முடியாம இருக்கிறதால தான் அந்த அவைகளுக்கு ஒரு தூர தொடர்பு வெர்ச்சுவல் என்று சொல்றது அந்த தொடர்பும் அவைகள் செய்யணும்.
but sometimes we do the assessment and then we make the recommendations. Maybe we start them on the medication and then they continue the treatment with their family doctor near to where they live. So that's a good reason if you have a family member or somebody that you know who is struggling and you don't know where to get help for the addiction or assessment for the addiction, then it's reasonable to come to CAMH and see if we can help them with the first or second step. And the other thing is we don't discharge people if they haven't come for a while. Usually at 6 months, the secretaries will ask if we're going to officially discharge, but I usually will keep it open. So if someone has been gone for 6 months and then they try to reconnect with the service, we don't make them wait. We usually will bring them back in right away. So இப்ப இவைகள் வந்து ஃபேமிலி டாக்டர் வந்து இவ சேவைகளை தாங்கள் வழங்கி மருந்தெல்லாம் வழங்கி ஃபேமிலி டாக்டரோடய தொடர்புபடுத்தி அந்த மருந்தை தொடர்ந்து அவரே கண்காணிக்கக்கூடிய ஒரு வழியும் அவர்கள் செய்கிறார்கள். இவைகள் வந்து நேர போகாமல் அசஸ்மெண்ட் எல்லாம் செய்து முடிச்சு நேர போகாம மற்ற தொடர்பு, அதாவது டெலிஃபோன்லயோ அல்லது வீடியோலயோ தொடர்பு கொண்டும் செய்யலாம். இவ 6 மாதத்துக்கு இவ வராம விட்டால் செக்ரட்டரி சில வேலை இவ வரையிலே என்ன செய்யறேன்னு தங்களை கேட்கக்கூடும். ஆனா தான் ஒருத்தரையும் டிஸ்சார்ஜ் பண்றேன் அவையில இனி விலத்தி விடுறேன் இல்லை. இப்ப சில 1 வருஷத்துக்கு போவாட்லுக்கு மற்ற சைக்காட்ரிஸ்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவையில சேர்க்க மாட்டுது. அப்புறம் திருப்பி புதுசா ரிஃபரல் செய்யுங்கன்னு சொல்லி விடுவினோம். அப்படி தாங்க செய்யறேன் இல்லை, தாங்கள் அவையில எடுத்துக்கொள்ளுவினோம். Thank you. Yeah. And the main thing is if people are seeking therapy, I will usually ask them to go to Vasantham. But if they speak English or a little bit of English and they want to do some other programming too, then we try to connect them to some of our groups, and some of our groups are virtual. So some people can, if they complete Vasantham or they have to wait for a cycle, then we try to get them into a virtual group. வசந்தத்துக்கு இவைகள் மருந்துகள் எல்லாம் எடுத்து தங்களுடைய வேலை செய்து தான் அவையில வசந்தத்துக்கு கவுன்சிலிங்குக்கு குரூப்புக்கு இங்கே ஜூட் இருக்கிறார். ஜூட் ஒரு சுவாப்னு சொல்லி ஹெல்த் கனடா ப்ராஜெக்ட்ல அவர் வசந்தம் குரூப் 2 குரூப் நடத்துறார், வேலை செய்கிறார். அதுபோல குரூப்புகளுக்கு தாங்கள் அனுப்புறது அல்லளுக்கு தனிப்பட்ட கவுன்சிலிங்க்கு அனுப்புறது, அவைகள் போவினம்ண்டா அதுகளுக்கு அனுப்பி கொள்றது. ஆனா தமிழாக்களை அங்க அனுப்புறது, மற்ற சில ஆக்கள் வந்து ஆங்கிலம் தொடர்பான ஆக்கள் ஆங்கிலம் வேணுமெண்டா வேறு இடங்களுக்கும் தாங்கள் அனுப்பி கொள்ளின. And we see different drugs. So people who use cannabis, marijuana, cocaine, alcohol, crack cocaine, crystal meth, opiates, prescription drugs that they're addicted to. We assess a very large variety. So we usually try to find something to help people with drug addiction, and it's through the scheduled assessment or the RAM assessment. நாங்கள் இந்த இப்படியாக ஏதாவது இதுல வந்து இந்த குடிவகை இல்லாத மற்ற இதுகள் வந்து இப்ப இலங்கையிலையும் எடுக்கிறது கூடிக்கொண்டு போகுதுன்றதை நீங்கள் நியூஸ்ல அறிஞ்சு கொண்டு போறீங்க. நிறைய பிள்ளைகள் அதாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. அதே போல இங்கும் அப்படித்தான். இங்கும் இந்த கைமஸ் மற்றது மற்ற கிராக் கோகெயின் மற்றது ஓபியோய்ட் கிறிஸ்டல் மேத் என்று சொல்லி பல வகை இருக்குது. அந்த வகையிலே ஒவ்வொன்றையும் ஆக்கள் பறிச்சு எது தங்களுக்கு கூட கிக் வருதோ என்று சொல்லி பார்த்து எடுப்பினோம். அதை விட விற்பனை செய்கிறாக்களும் இருக்கணும் அதுக்கு. அப்ப இப்படியான இதுகளை அவைகள் செய்யக்குள்ள அதுக்கேற்ற மருத்துவத்தை தாங்கள் அவைகளோட இணைஞ்சு வேலை செய்து என்னென்ன மருத்துவம் அவைக்கு தேவைன்றதை தாங்க தீர்மானிச்சு செய்வினோம் என்று சொல்றேன். And the last thing is if they speak English, if there's PTSD, other kinds of trauma, we have some services for that too. So we try to connect them. We have studies running, and we also have
services for trauma therapy as well, if they speak English. அவை ஆங்கிலம் கதைக்கணும்னா தாங்கள் ட்ரோமா தெரப்பி அவைகளுக்கு பிடிஎஸ்டின்னு சொல்லி சில துன்பங்களும் கிடையாக்கள் எல்லாம் வாரால நிறைய டோர்ச்சருக்குள்ள எல்லாம் ஆம்பளை எல்லாம் விட்டுருக்கணும். பொம்பளையிலும் ஏராளமான டோர்ச்சர் அவைகள் குடும்ப வன்முறை போன்ற பல விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்கணும். இளம் புள்ளிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கணும். கற்பழிப்பு அது இதண்டு ஏராளமான பிரச்சனைகள் இவைகளை சந்திச்சிருக்கணும். அப்ப அப்படியா அவை சந்திக்கிற அந்த அதுக்குரிய ஆலோசனைகளும் உரிய நிறுவனங்கள் இருக்கின்றன, அவைக்கும் நாங்கள் இருப்போம். நாங்கள் in this context, I just wanted to let you know, Jonathan, that we got a funding from CAMH to do trauma-informed therapy. So we are doing that. And also from SUAP, we are doing the same. And we have 2 therapists who really doing in-depth counseling. Oh, very good. And also we involve the family. The SAS program from April, we are starting a new program that is for the entire family if there is a person who is addicted in the family. Excellent. Okay, great. So then I will include those when I refer people, just to let them know what's available. நாங்கள் புதுசாக வசந்தத்தில் ஒரு இது பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஃபண்டிங் என்னென்னா இந்த கொடும் துயரங்களை தாங்க முடியாமல் அதாலேயே நிறைய பேர் அடிக்ஷனுக்குள்ள போயிருக்கிறார்கள் இருக்கணும். எங்களோட பரம்பரை நாங்களே மற்ற பிள்ளைகளுக்கே நாங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதை கொடுத்து கொண்டே போறோம். அப்ப அப்படியான குடும்பங்களுக்கு சேவை செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இப்பொழுது நியமித்திருக்கின்றோம். அதுக்குரிய கவுன்சிலர்ஸ், அதை தீவிரமாக செய்யக்கூடிய கவுன்சிலர்ஸ் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்பதை சமூகமாகிய உங்களுக்கும் டாக்டர்ஸுக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். So if you know, that's as much information I think as is useful for everybody. Pradhyaka, you said that maybe we had time for questions to take questions. Yeah, 2 கேள்வியை நீங்கள் கேட்கறதுக்கு விட்டுருக்கு. ஒரு தாக்கமான கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டாம், தயவு செய்து, நேரம் இல்லை என்ற டாக்டர் செந்தூரன் அங்கால காவல் இருக்கிறார். இதுல உங்களுக்கு இந்த கேமேஜ் தொடர்பா, இந்த வித்ட்ரோவல் மேனேஜ்மெண்ட் மற்றது அடிக்ஷன் அசஸ்மெண்ட் தொடர்பாய் உங்களுக்கு கேள்வி இருந்தால் தயவு செய்து அதை கேட்கிறவ கையெழுத்துங்கள். அப்ப நாங்கள் உங்களை எடுப்போம். ராஜினி இருக்கிறீங்களா? ஓகே, இதுல வந்து ஓகே கேளுங்களம்மா. நான் எனக்கு ஒரு அண்ணா வந்து ட்ரிங்க்ஸ்லயும் இதுலயும் அதே இதுலயே இருக்கிறார், சிகரெட்டையும் குடிச்சு கொண்டே இருக்கிறார். அவர் அவங்க யங் ஸ்ட்ரீட்ல இருக்கிறாரு. உங்களோட அதுக்கெல்லாம் இருக்கிறார், யங் ஸ்ட்ரீட் 23ல அந்த இதெல்லாம் இருக்கிறார். அவர் தனக்கு விட விருப்பம் தான் அதுல அடிமையாயிட்டு தானே சொல்றாரு. என்ன அப்ப என்னண்டு அவரை குடிக்கண்டு வாரது, அவர் அங்க இருக்க. நான் கொஞ்சம் தெரியும், நீங்க ஜெபிகா நம்ம நான் எல்லாத்தையும் தெரியும் தானே? தெரியும். ஆமா, நாங்க இங்க மாக்கத்துல இருக்கிறோம். என்ன அப்ப நான் நேற்று அங்க அவர்தான் போட்டு வந்தேன். அப்புறம் அப்ப இந்த மீட்டிங் அவருக்காண்டி நான் அட்டெண்ட் பண்ணானே. So you can bring him. கொண்டு வாங்க. He can come Monday to Friday 9:30 க்கு ஒரு இங்க RAM இருக்குது, இங்க Rapid Access Clinic இருக்குது. If he comes நாளைக்கும், if he comes 9:30, someone will see him. வேற விருப்பம் இல்லையா? பயமா இவருக்கு? அவர் அங்க யங்ஸ்டர்ல இருக்கிறார். இப்ப நான் வேற யாரும் அரேஞ்ச் பண்ண என்னன்னா, நான் எங்கட அம்மாவும் இல்லாம படுத்திருக்கிறேன், அம்மா தானே பண்ணி அப்ப நேரடியாவே வரலாம். என்ன மாதிரி இது அட்ரஸ் போட்டுருக்கீங்களா? என்ன 3rd ஃப்ளோரோ 100 Stroke Street அம்மா, அதுல 3rd ஃப்ளோருக்கு போகணும். நான் காப்பி பேஸ்ட் நான் வைக்கிறேன். நீங்க I'll repaste it. அவர் வந்து என்னண்டா அவர் விடிய விழுந்தோடனே அந்த ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாரு. என்ன அதையும் குடிச்சு சிகரெட்டையும் குடிச்சு அந்த ஒரு ரூம்லயே அதுல இருக்கிறார். அது தனியா அவர் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு அது தனியத்தான் இருக்கிறார். அதே அடிமையா இருக்கிற அந்த அங்க நேற்று போனோடனே அதே அடிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போனோடனே அந்த சிகரெட் மனமும் ட்ரிங்க்ஸும் இந்த ஒலிம்பியோ அவை அந்த அதுல பில்டிங்லயே சாப்பாடை கொடுக்கணும். எங்களுக்கும் அங்க தூரத்துல தெரியும் தானே, கிட்ட போகல. அது கொஞ்சம் நாங்க மாக்கத்துல ஃபேமிலியோட இருக்கிறோம்.
விட Yeah, விட அவர் சொல்றார் நான் அடிமையாயிட்டேன் எனக்கு. okay. Can I அது மாதிரி இருக்குங்க downtown? வியாக்கள் இருக்கணும்மா. Yeah. நீங்கள் அவரை எவ்வளவு தூரத்துக்கு உங்களால முடியுமோ அவ்வளவுத்துக்கு ஒரு நாளைக்கு அசஸ்மெண்ட் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அவரை பிறகு ட்ரீட்மெண்ட்டை தொடர்றதுதான் நல்லது. ஓகே On the time நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அங்க it says in the chat Monday to Friday 9:30 to 11:30. Then at the end of service, but we also have a 24/7 emergency department இருக்குது. So நன்றி டாக்டர். நன்றி அம்மா. அடுத்தது சரோஜினி. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹலோ. நீங்க இந்த இதுல சொன்னீங்க அவுட் பேஷண்ட் சர்வீஸ் and the rapid access addiction medicine, the 100 Stroke Street, is it the same? Yes, it's the same thing. Yeah, it's a good question. Yeah, it's the same thing. Yeah. But on the 9:30 to 11:30, that period, on the time if you come, on the walk-in assessment இருக்குது. But okay. Outside of that, we still do service. We provide a service, and then from 9 to 5, we have a clinic that's available. But the rest of the time, you have to have a scheduled assessment. But I posted the on the 416-595-6019 number. Not posting then. And then call panna. We have to call that number. Yeah, for a scheduled assessment. We can come in person for between 9:30. That's it. So if you come 9:30, between 9:30 to 11:30, walk in Madri ningal vanda, they will see you. The only time they won't see you, Parliaka explained it, what I had said in Tamil. The only time they won't see you is if we have too many people, assessments. okay. Yeah. But if you come for 9:30, almost always we're not capped. So வெள்ளனக போகணும். நீங்க 9:30க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி போக வேண்டி வராது. அப்ப கொஞ்சம் 9:30 to 11:30 வந்து 5 அல்ல 6 பேரை தான் பாப்பினோம். அவைய பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவைகள் மிச்ச அசஸ்மெண்ட் செய்து கிளினிக் இல்லை அவைகளுக்கு அப்பாயின்மெண்ட்கள் இப்ப எல்லாம் அவைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா அசஸ்மெண்ட் செய்யறது இந்த டைம்ல தான். That's it. Yeah. Okay. And 24/7 நீங்க எந்த லொகேஷன், which location? 24/7 எல்லா எமர்ஜென்சியும் அம்மா இருக்குது. ஆனா கேமேஜ் வந்து இதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கிறபடியா அவையிட்ட வேற ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, வேற ப்ரோக்ராமும். ஆனா டாக்டர் செந்தூரன் அவைய கிளினிக் வித்ரோவலை செய்து போட்டு விட்டுடுவினோம். ஆனா இப்ப கேமேஜ் அதை தொடர்ச்சியாக அவைக்குரிய சில விஷயங்களை செய்து தொடர்ந்து எங்கெங்க போகலாம் எல்லாம் ரிவ்யூ பண்ணி விடுவினோம். அப்ப அவை தொடர்ச்சியா செய்யக்கூடியதாக இருக்கும். அவைக்கு கவுன்சிலர்ஸ கனெக்ட் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வைத்தியமும் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். செய்து அதை பற்றி அவையால் விளங்கப்படுத்தினோம். Okay. Thanks for the information, Dr. Jonathan, and thank you, Parvati Akka. Thank you, Dr. Jonathan, and we are really grateful, and thank you. I am so glad that you were able to come and connect with the community. And நல்ல விஷயம், நீங்கள் செய்கிற விஷயம் எங்களோட சமூகத்துக்கு தொடர்ந்து செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களை வேண்டிக் கொண்டு எங்களையும் தொடர்ந்து வசந்தத்தையும் தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் டாக்டர் செந்தூரன் குணரட்னம் நாங்கள் எப்ப வசந்தம் கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து எங்களுடைய நாங்கள் தொட்டில் ஆட்டின ஆட்கள் அவரை கனடாவிலே. ஏன்னா எங்களுடைய நிறுவனத்திலேயே அவர் இப்ப ராஜினி செய்கிற வேலையோ அல்லாண்டுக்கு மற்ற கவுன்சிலர்ஸ் இப்ப ஜூட் செய்கிற வேலை அடிக்ஷன் கவுன்சிலர் அந்த வேலையை ஆரம்பத்திலே செய்தவர். டாக்டரா வர முந்தி அவர் செய்தவர். அப்ப அவருக்கு வந்து சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் வந்து அவரோட வந்து ஒன்றி போன விஷயம். ஆகவேதான் அப்ப அவரை பற்றி இன்றைக்கு சமூகத்திலே அவரை பற்றிய கருத்து வந்து மிக உயர்ந்த ஒரு நிலையிலே வைத்து மக்கள் பார்க்கிறாரு. அவர் நல்லா உதவி செய்கிறார், சமூக அடிப்படையில சமூகத்துக்கு நின்று சேவை செய்கிறார். அப்ப அவரை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல தேவையில்லை. அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநோய் வைத்தியர். அவர் வந்து ஸ்காப்ரோவிலே உள்ள சென்டர் ஹெல்த் என்று சொல்றது, ஸ்காப்ரோ ஹெல்த் நெட் 3 ஆஸ்பத்திரியும் இப்போ உண்டாக்கிட்டோம். அதுல ஒரு வைத்தியசாலை வந்து சென்டனரி ஹெல்த்.
அதிலே வேலை செய்கிறார். எங்கள்ட 3 தமிழாக்கள் ஸ்காப்ரோல வேலை செய்யணும். பார்ட் டைமா டாக்டர் ராஜேந்திரா வேலை செய்கிறார் பர்ச்மவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் மாக்கம் ஸ்டோவில் ஹாஸ்பிட்டல்லையும் பார்ட் டைமா வேலை செய்கிறார். இப்ப நிசாந்தன் ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்ப அவரை நான் இன்னும் சந்திக்கல. அவர் வந்து பர்ச்மவுண்ட் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்ல உள்ள பர்ச்மவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற ஒரு இளம் இங்கேயே படித்து வந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்டா வந்திருக்கிறார். அப்ப இப்பொழுது நாங்கள் எங்களுடைய டாக்டர் செந்தூரன் வந்து நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கார். நாங்களே தலைப்பு உங்களுக்கு போட்டோம், துன்பம் தரும் தருணத்தில் எங்க போவீங்க, என்ன செய்வீங்க என்றதான். அப்ப அது அவர் நல்ல வடிவா நல்ல தமிழ் அறிவு உள்ள ஒரு ஆள். நிறைய கவிதை ரீதியில அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு கவிதைமயமா வரும். போன முறையும் அப்படித்தான் ஏதோ ஆலமரத்திலுக்குள்ள இருக்கிற அந்த விதையை பற்றி ஒரு இது போட்டிருந்தார். இங்க வந்து இழுக்க இழுக்க வரும் இன்பம் புகை இறுதியிலே தரும் துன்பம். அந்த புகை இறுதியிலே என்ன துன்பத்தை தருது, இழுக்க இழுக்க இன்பமா தான் இருக்கும் என்றதை பற்றி அவர் உங்களோட இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறார். அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா எங்களுக்கு வந்து அவரிடமிருந்து கேட்கறதான் முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். ஆகவே நான் பெரிய இன்ட்ரடக்ஷன் அவரை பற்றி செய்யல. நீங்க அவர் பேராசிரியராகவும் இருக்கிறார், பல்கலைக்கழகத்திலையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். அவர் வந்து இப்பொழுது பேசுவார். நன்றி டாக்டர் பார்வை கந்தசாமி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்ல சொல்றது என்ன, கம்பன் விட்டு கட்டுத்தறையும் கவி பாடம் என்ற மாதிரி முனைவர் பார்வதி கந்தசாமி நிலவுல இருக்கேக்கல கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வெராட்டி பிரகாரப்பிள்ளை எல்லோ. அகெயின் வாய்ப்புக்கு நன்றி. டாக்டர் பேட்ரம் வடிவா சொன்னார், இப்ப ஒரு அவசரமா எங்களுக்கு இந்த மது பாவனையோ போதைப்பொருள் பாவனை சொந்தமா உதவி தேவைப்படுற பட்சத்துல ரியாலிட்டி என்னன்னு சொன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது ஒரு எமர்ஜென்சி. அவைக்கு அந்தந்த தருணத்துல அந்தந்த குடும்பங்களோட இருந்து பார்க்கல ஒவ்வொரு நாளும் ஒரு எமர்ஜென்சி எங்களுக்கு. அது சில வேளையில இப்ப ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் ஒரு எமர்ஜென்சியை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம். இது ஒரு மொடரேட்டான மைல்டான சிச்சுவேஷன், ஒரு மொடரேட்டான சிச்சுவேஷன், சிவியரான சிச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அதை தரம் பிடிப்போம். என்னென்னு சொன்னால் ஒருத்தட்ட வருத்தத்தின் வீரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவைகளுக்கு நாங்கள் வைத்தியம் செய்யணும். அதுதான் அந்த இங்கத்தைய வைத்திய இதுன்ற கட்டமைப்பு. இப்ப நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்றால் தலைகடியோட வார வரையும் நெஞ்சினோட வார வரையும் ஒரே மாதிரி பார்க்காய். நெஞ்சினோட வார வரை அவற்ற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லையும் நெஞ்சினோட வாரவருண்ட அப்ரோச் அவரை உடனடியா அவரை உள்ளுக்கடுப்பினம், உடனடியா அவருக்குரிய இதுகளை செய்யணும். அது மாதிரி அடிக்ஷன்ஸ் அல்லது போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையா இருக்கிற ஆக்கள்டையும் அவையின் நோய் நிலை இந்த அடிப்படையில அந்த வைத்திய முறை மேற்படுது. அதுதான் இங்கத்தைய வைத்தியத்தின் கட்டமைப்பு. டாக்டர் பேட்ரம் இப்ப சொன்னது உங்களுக்கு அது எல்லாத்தையும் விடுங்கோ, நோயின் நிலவரத்தை விடுங்கோ. அது சாதாரண வருத்தமா இருக்கலாம், கடுமையான வருத்தமா இருக்கலாம், என்னவா இருக்கட்டும். உங்களோட குடும்ப உறுப்பினரை அவசரமா நீங்கள் ஒரு வைத்தியத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அதை விட தரமான வழி. நீங்கள் உடனடியா கேமேச்சில் இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். இல்ல இது எமர்ஜென்சிக்கு போக தேவையில்லை, அவர் உங்களோட குடும்ப உறுப்பினர் நான் வாரன், எனக்கு ஹெல்ப் வேணும், நான் உங்களோட வாரன் சொல்ற பட்சத்துல அவர் சொல்ற அந்த கம்பாசன் இருக்கிற அந்த கிளினிக்கு நீங்க கூட்டிக் கொண்டு போகும். இது பெரிய ஒரு 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 பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இந்த ப்ரோக்ராம் கனகாலமா இருக்குது. இப்ப சரியா சொல்றேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருக்கிற வருத்தத்தை நாங்க எல்லாருக்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போக எல்லாருக்கும் வசதி இல்லை கொழும்புக்கு. அது மாதிரியான நிலவரம். அப்ப நாங்கள் எங்களோட ஏரியால இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அல்லது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சுத்தி வந்தோம். அது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு இதுக்கு மேல வெயிட் பண்ணலாம் நிலைமை வரைக்கல. அதாவது கெமேஜ் மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போறது உங்களுக்கு உடனடி நிவாரணியா இருக்கு. இது என்னத்துக்காக என்ன சொன்னா, நான் போன முறையும் வசந்தத்துல ஒரு டாபிக் கொண்டு செய்தனா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அக்யூட் கேர் செட்டப், டெர்ஷரி கேர் செட்டப்னு சொல்லி கணக்கு இருக்குது. இப்ப கெமேஜ் மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் டெர்ஷரி கேர் செட்டப். அவையில் என்னென்று சொன்னா ஒரு ஆக்களின் வருத்தத்தின் அவன் கட்டமைப்பு அதுக்குரிய அவங்க அதை
ஃபண்டிங்கோ அதுக்குரிய கட்டமைப்பு இருக்கிறது வித்தியாசம். ஆறுதலா அமர ஆக்களை நீண்ட காலம் வச்சு வைத்தியம் செய்யறதுக்குரிய முறை. அதே நேரத்தில் அக்யூட் கேர் செட்டப்னு சொல்லி உங்களோட இது இங்க இருக்கிற இடங்கள்ல உள்ள எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டோட இருக்கிற சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் அதே அந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து போட்டு மேற்கொண்ட ட்ரீட்மெண்ட் அதுக்குரிய வேற வேறு இடங்களுக்கு தான் அனுப்ப பார்க்கும். ஸோ அதுதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எடிக்ஷன் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு வருவோம். வர சந்தர்ப்பத்தில் உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். அதோட இது எப்படியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் கதை கேட்கலாம். அதை எப்படி அணுகுறன்றதை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம். இந்த மென்டல் ஹெல்த்ன்றதும் அதாவது மன நோயன்றதும் எடிக்ஷன்ஸ்ன்றதும் வேறு வேறு இது இல்லை. ரெண்டுமே ஒன்று சம்பந்தப்படுது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னால், எந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்ல 40% ஆட்கள், இப்ப ஒரு 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் அதாவது ஏதோ ஒரு பாவனைக்கு அடிமையா இருக்கிற 100 பேர்ல 40% அல்லது 50% ஆட்களுக்கு மனநலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 40% என்று சொன்னால் 1 2 பேர் 3 பேருக்கு தனிய அடிக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறன்றது சரியான குறை. அது ஆரம்பத்துல அடிக்ஷன்ஸ் மட்டுமா தான் ஒரு பாவனையில தான் தொடங்கலாம். அதுக்கு பிறகு அது அதோட சேர்ந்து மனநோயும் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்படித்தானே, தனிய ஆரம்பத்துல தனிய டயபெட்டிஸ் இருக்கிறார்கள் குறைவு. ஆரம்பத்துல சுகர் சாதுவா கூட இருக்குன்னு தான் டாக்டர் சொல்லுவார். அதுக்கு பிறகு பிரஷர், கொலஸ்ட்ரால், அது இதுன்னு சொல்லி அப்படி அண்ணன் தம்பி சகோதரம் எல்லாம் சேர்ந்து வருவினம். அது மாதிரித்தான் இந்த டிபெண்டன்சி அல்லது அடிக்ஷன்ஸ் சொல்றதும் மென்டல் இல்னஸ் சொல்றதும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. அப்ப அதால இப்ப நாங்கள் அடிக்ஷன்ஸ் என்ற விஷயத்த ஒரு காலகட்டத்துல இந்த விஞ்ஞானம் என்ன சொன்னு சொன்னா, மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு அதை நீங்கள் வைத்தியம் செய்யுங்கோ. அதை வைத்தியம் செய்து அவர் சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த டிபெண்டன்சி அதாவது அடிமையான பழக்க வழக்கங்களுக்கு வைத்தியம் செய்யுங்கன்ற ஒரு விஞ்ஞான கோட்பாடு ஒன்று இருந்தது. அது மாதிரி இப்ப நீண்ட காலமா இது சம்பந்தமான விஷயங்களுக்கு வைத்தியம் செய்யறது ரெண்டையும் ஒரே மாதிரி தான் செய்யும். ஒரே நேரத்துல வைத்தியம் செய்யறது சொல்றது கங்கரண்ட் டிசார்டர்ஸ் சொல்றது. அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பயணிக்கிற நோய்கள். அதை 2 நோய்களையும் ஒரே நேரத்துல வைத்தியம் செய்யலாம். அந்த தனிப்பட்ட நபருக்கு அந்த வைத்தியம் சரியான முறையில சேர்ந்தடை. இப்ப பிரஷரும் கொலஸ்ட்ராலும் இருக்க பிரஷருக்கு மட்டும் குளுசையை போடுங்க, கொலஸ்ட்ரால் இப்போதைக்கு இருக்கட்டும் ஒரு விடையில அதென்ன அட்லீஸ்ட் கொலஸ்ட்ராலுக்கு குளுசை ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையும் சாப்பாட்டை பாருங்க, நடவுங்கோ, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்க, உங்களோட உடம்ப பார்த்துக் கொள்ளுங்க டாக்டர் சொல்லித்தான் அனுப்பியிருப்பேன். அது மாதிரி தான் நிலவரங்கள்லாம் இதுல. அப்ப இப்ப நாங்கள் இந்த அடிக்ஷன்ஸ் அல்லது இப்படி ஒரு 6 வழக்கு இப்படி ஒரு பழக்கம் பாவனை வந்துட்டோம்னு நாங்கள் அவரை அந்த ஒரு குறை சொல்ற மனப்பான்மையிலதான் எங்கட மனித இயல்பு உடனடியா அவரை நோக்கி ஒரு அட்டாக் பண்ற ரீதியில தான் பாவிக்க விழிக்கும். இதுதான் ஆரம்பம். இதை நான் இந்த ஆரம்பத்திலிருந்து இதை கலைக்க விரும்புறேன். அதாவது எங்கட குடும்ப உறுப்பினர் ஒருவருண்ட பழக்க வழக்கங்கள் மாறுது. அவருக்கு ஏதோ ஒரு பாவனை இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்பட்டு உறுதிப்படுத்துற பட்சத்துல அவரை நோக்கி நீங்கள் சொல்ற முதல் வார்த்தையும் நீங்கள் செய்யற முதல் அணுகுமுறையும் அந்த நபர் இது சம்பந்தமா பிரச்சனையில நீண்ட காலம் துன்பப்பட போறாரா, இல்ல உங்களை அவற்றை நண்பனா நினைச்சு உங்களோட அப்ரோச் அது ஒரு அனுசரிக்கிற ஒரு அப்ரோச்சா இருக்கிற பட்சத்துல உங்களை அவர் தனக்கு நண்பனா நினைச்சு அந்த உதவியை உங்கள்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ள போறாரான்றது இருக்கு. என்னத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னால், அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரக் அபியூஸ் சொல்லி இந்த ஒரு பெரிய டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது. அவங்க இந்த ரிசர்ச் செய்யற இடங்கள். இப்ப நாங்கள் இங்க செய்யற வைத்தியம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்றோம். இப்ப நான் கிளினிக்ல பாக்குற பேஷண்ட்ஸ் இருக்கணும், சொந்தக்காரர் இருக்கணும், கதைக்கிற ஆக்கள் இருக்கணும், தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு நான் வைத்தியம் செய்யலாம். இந்த வருத்தத்துக்கு விஞ்ஞான முறைப்படையில லட்சக்கணக்கான ஆட்கள்ல இவங்க என்ன ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அடிப்படையில எப்படி வைத்தியம் செய்யணும் என்று சொல்லி கட்டமைப்புக்கு இருக்கிற அந்த ஆதார அடிப்படையில தான் இந்த மேலத்திய நாடுகள்ல செய்யற வைத்திய முறை அமைஞ்சிருக்கு.
அப்ப அப்படி அந்த ஆராய்ச்சி அடிப்படையில செய்த வைத்திய முறையில அவங்க அவதானிச்ச விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இந்த அடிமையாராக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்காக இதற்கா ட்ரை பண்ணி பார்த்தா என்ன சொல்லி அடிமையாறது இல்லை. அப்ப இது முதலாவது பாயிண்ட். எல்லாரும் நான் சொல்றது ஒரு வடிவா கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு மதுபானமோ போதைப்பொருள் பாவனத்துக்கோ ஒரு ஆள் அடிமை ஆகிட்டாருன்னு சொன்னால் எங்கிட்ட முதல் ரியாக்ஷன் யாரவர் சும்மா இருந்தவர் தேவையில்லாம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இல்ல குடும்பத்தை பற்றி யோசிக்காம, பிள்ளைகள் குட்டிகளை பற்றி யோசிக்காம, தாய் தகப்பனை பற்றி யோசிக்காம யாரவர் போய் தன் என்ஜாய்மெண்ட்டுக்கு போய் இதை பாவிச்சிருக்கிறாரு. இப்படி இதுவும் ஒரு பிள்ளையா, இதுவும் ஒரு மனுஷனா, ஒரு மனசியா என்ற ஒரு மென்டாலிட்டி தான் எங்களுக்கு உடனே நேரவர். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதமான ஆட்கள்னா ஒரு பிளஷருக்காக, ஒரு ஹையா எடுக்கிறதுக்காக, ஒரு ஃபீலிங்குக்காக, ஃபீல் குட்டா இருக்கிறதுக்காக அதை பாவிக்கிறாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ் அளவுக்கு முறை கூட இருக்கிறதால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்காக, பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக இது ஒரு தீர்வா ஃபீல் பெட்டர், அதாவது தாங்கள் பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக இது ஒரு தீர்வா யோசிக்கிறார்கள் இருக்கு. சில பேர் அவைக்கு தெரியும் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங், ஏதோ ஒரு ப்ராப்ளம் தங்கள் இருக்குன்னு தங்களால வடிவா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இருக்கு, வேலையில தங்களால போக்கஸ் பண்ணலாம் இருக்கு, ஸ்கூல்ல தங்களால ஃபங்க்ஷன் பண்ணலாம் இருக்குது, குடும்ப உறவுகள்ல தங்களால மேனேஜ் பண்ணலாம், ஏதோ ஒன்று சரி வருது இல்லைன்னு அவைக்கு விளங்குது. ஆனால் அவைகளுக்கு அதை என்னண்டு அதோட கதைச்சு என்னண்டு அதுக்குரிய ஹெல்ப் எடுக்கிறன்னு தெரியாம ஷார்ட்கட் தேடுறாங்க. அதாவது தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தாங்களாவே நேரடியா போய் இப்படியான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எத்தனை பேர் கிளினிக்ல வச்சு டாக்டர் அரமணத்தியாலும் சொல்லி விடுவார், உங்களுக்கு இதுதான் பிரச்சனையம்மா, இதான் வருத்தம், இதுதான் மருந்து, இந்த மருந்து எடுத்தால் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுமென்று சொல்ல ஓமோமெண்ட் கேட்டுட்டு போய் சொப்போஸ் ரத்மான்ல ஓவர் த கவுண்டர்ல இத்தனை பேர் தடவை இருக்கிறோம். ஏதோ அதுல இருக்கிறது அதை சொல்றது செல்ஃப் மெடிகேஷன். சில விஷயங்களை நாங்களா போய் அதை செய்து பார்க்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு கவுண்டர்ல இருக்கிற மருந்துகள் அள்ளி நாங்கள் மருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுவோம். ஆனா டாக்டர் தார மருந்துல இவர் ஒன்று போட சொன்னவர் ஒரு பாதியை போட்டு பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு நான் சொல்றேன்னா இது ஒரு ஹியூமன் ரியாலிட்டி. என்னன்னு சொன்னா ஒரு நேச்சர். இதுக்கு என்ன ஹெல்ப் எடுக்கிறேன்னு தெரியலன்ற பட்சத்துல டக்குன்னு செல்ஃப் மெடிகேஷன் சொல்றோம். அப்ப ஃபீல் பெட்டர் ஆகிறதுக்காக, பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காக செய்யலாம். அப்ப இதோட சம்பந்தப்பட்ட கதை கேட்கல அந்த 11 வயது பிள்ளைகள் ஒரு கண்டிஷன் ADHD என்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இது சம்பந்தமான வேற பிள்ளைகள படிப்பு சம்பந்தமான அல்லது அவன் மூல சம்பந்தமாக சரியான முறையில இயங்காத பட்சத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஈவன் டிப்ரெஷனா இருக்கலாம், என்சைட்டியா இருக்கலாம். இந்த 11 வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு தெரியும் ஏதோ சம்திங் பிள்ளைண்டு. அப்பாட்ட போனா உனக்கு நான் இவ்வளத்தையும் செய்து வச்சிருக்கிறேன், தேவையான சாமான் எல்லாம் வேண்டி தந்திருக்கிறேன், உனக்கு படிக்கிறத தவிர என்ன பிரச்சனை, அப்படி என்ன உனக்கு பிரச்சனை, நீ நம்மளா தானே இருக்கிற, எல்லாம் நல்லா தானே இருக்கிற, அப்புறம் என்னன்னு சொன்னோன்னே அப்பா ஷட் டவுன் பண்ணோடனே அம்மாட்ட போனா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, அப்ப யோசிக்காம படியேண்ட அம்மா சொல்லுவா. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வாட்ஸ் ராங் வித் யூ அண்ட் வினம். அப்ப இவருக்கு யாரோட கதைக்கிறேன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை பாப்பினம், ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ யூஸ் பண்றமாங்க, ஓகே கிவ் மீ சம்திங் அவர்கிட்ட இருந்து யூஸ் பண்ணிக்கல, ஹி மே ஃபீல் பெட்டர் டெம்பரரிலி, அது ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இந்த மைண்ட் டூ மச்சா ரஷ் பண்ணி இருக்கிற மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தென் இட் பிகம் a habit. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட ஆக்கம். இன்னொன்று கியூரியோசிட்டி அண்ட் பியர் ப்ரெஷர்னு சொல்றோம். இது எப்படி இருக்குமென்று பார்க்கலாம், என்னவா இருக்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல நீங்க எங்களோட ஹேங் அவுட் பண்ண வேணா, நீ இது பாவிக்காட்டி எங்களோட தெரிய வேணாம், we are not going to have you in our gang என்ற மாதிரி சில அந்த வயசுக்குரிய இதுகள்ல வேற வழி இல்லாம அவங்களோட நாங்கள் வழியில தெரியாட்டி நான் தனிப்பட்டு கிளாஸ்ல தனிப்பட்டு போயிடுவேன், தனிச்சு போயிடுவேன் என்றதுக்காக இத ஒரு ஐடென்டிட்டியா மாத்திர ஆக்கள் இருக்கு. இதுல நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த பழக்கத்துக்கு அடிமையாக எல்லாருமே தங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக சுயநலத்துக்காக அடிமையாக இல்லை. ஆனா அதே நேரத்துல அடிமையா இருக்கிற ஆக்கள் யாருமே தாங்கள் இத ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காகத்தான் அடிமையாகன்னு சொல்ற ஆக்களும் இல்லை. அவையில் சொல்லிவினா இப்ப நான் முந்தி சும்மா பாடியா சொல்றது, வீட்டுல பிரச்சனை ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டா வீட்டுல பிரச்சனை என்று, ஏன் வீட்டுல பிரச்சனை என்று சொன்னா குடிக்கிறதால பிரச்சனை. இட்ஸ் a vicious cycle. அது மாறி மாதிரி தான் அது வரப்போகுது.
அப்ப இதுல ரெண்டு விதமான இந்த பாவனையில ரெண்டு விதமான பாவனைகள் இருக்குது. அதுல சில பேர் நாங்கள் நினைக்கிறது மைக் ஓனா இருக்குது. ரெண்டு விதமான பாவனை இருக்கு. ஒன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி ரெகுலராகவே பாவிக்கிறது. கிழமையில 7 நாளுமோ அல்லது உண்டை விட்ட ஒரு நாளோ 3-4 நாளைக்கு மேலதிகமா ரெகுலரா பாவிக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை 4-5 நாள் பாவிக்காயினா சாட்டர்டே சண்டேண்டா திருவிழா, அது ஒரு வகை. அது சொல்றது பிஞ்ச் யூஸ் சொல்றது, பிஞ்ச் ட்ரிங்கிங் அல்லது யூசிங் ட்ரக்ஸ் இன் a binged way என்று சொல்றது. என்று சொன்னால் இப்ப என்ன சொல்றது, கந்த சட்டிக்கு 6 நாளும் விரதம் இருந்துட்டு பாரணம் முடிச்சுட்டு அப்புறம் அங்காள் அடுத்த ஞாயிறு இப்ப வருமென்று பார்த்து கொண்டிருக்குமா. அப்ப இதுவும் நல்லது இல்லை, அதுவும் நல்லது. அது என்னத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப இது ஒரு எங்களோட மூளையில இப்ப நாங்கள் முந்தி நெச்சது முந்தி நாங்கள் கதைக்கிறது இப்பவும் நாங்கள் சில வேலை யோசிப்போம். இது ஒரு பழக்க வழக்கம், இது ஒரு பிழையான பழக்க வழக்கம். இந்த பிள்ளை பழகிக்குது, இதுக்கு பேசி சொல்லி திருத்தினா கேட்டுரும் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை நினைக்கிறோம். அப்படித்தான் நாங்க எல்லாருமே அப்ரோச் பண்ணோம். இப்ப நான் சொல்ற கதைகள் ஒன்று உங்களுக்கு நேரடியா பொருந்தும், அல்லது நீங்கள் இது யாருக்காக இப்படி ஒரு கூட்டத்துல அது ஒரு உங்களோட தலைமுறையா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சமூக ஆர்வலரா இருக்கீங்கள உங்களோட நீங்கள் அன்றாடம் இன்டராக்ட் பண்ற ஆட்களுக்கு பிரயோசனமா இருக்குன்னு இதுல வந்திருக்கலாம், அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினருக்கு ஒரு தேவையா இருக்குமென்று நீங்க வந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் இது நாங்கள் நினைக்கிறது இதுன்னு சொன்னா இது ஒரு பழக்க வழக்கம். அங்கே இருந்து இப்படி ஒரு பழக்கம், எங்களோட பரம்பரையில எப்படி இல்லை, எங்களோட குடும்பத்துல எப்படி இல்லை, இங்க இருந்து இப்படி ஒரு பழக்க வழக்கத்தை பழகி இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா இது என்னன்னு சொன்னா இது எங்களோட மூளையில இதுக்கண்டொரு நியூரோபாலஜி ஒன்று இருக்கு, இதுக்கண்டொரு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது மூளையில இந்த ரசாயனங்கள் எப்படி போய் படிஞ்சால் எங்க தாக்குது, அப்படி தாக்குறதால என்ன நடக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிள்ளைக்கு நாங்க ஒரு சாக்லேட்டை கொடுக்க அந்த பிள்ளைக்கு அந்த சாக்லேட்டின் டேஸ்ட் மூளையில ஒரு சாப்பிடைக்கு நல்லா இருக்குது. அது மூளையில அந்த பிள்ளைக்கு அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டோம், இந்த சாக்லேட் இந்த டேஸ்ட் இருக்கு. சரி, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன சொல்றோம்டா அந்த பிள்ளைக்கு, இன்றைக்கு நீர் வீட்டு வேலையெல்லாம் உங்களோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணா நமக்கு சாக்லேட் தான். அப்ப அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அந்த மூளையில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு இந்த சாக்லேட் நல்ல டேஸ்டான சாக்லேட் என்றபடியா அந்த பிள்ளை அந்த வீட்டு வேலையை செய்யல அந்த சாக்லேட்டை நாங்க ரிவார்ட் பண்ண கொடுத்தோம். ரிவார்டிங் என்று சொல்றோம். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய அதை பாராட்டி கொடுக்குற ஒரு ரிவார்ட் என்று சொல்றோம். அப்ப இது மூளையில இதுக்கொண்டு ஒரு பாத்வே இருக்குது, ரிவார்டிங் சிஸ்டம் இருக்குது மூளையில. சில பகுதிகள் இதுக்கண்டு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த பாசிட்டிவான விஷயத்த அது ரிவார்ட் பண்ணி கொண்டு இருக்கு, அது எங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கு. அப்ப எங்க நடக்கும் என்று சொன்னால் இந்த ட்ரக்ஸோ சப்ஸ்டன்ஸோ பாவிக்கல என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த மூளையில அதை ஒரு பாவிச்ச உடனே அது ஒரு யூஃபோரியா, ஒரு டெம்பரரியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும். அது ஒரு மூளையில இருக்கிற டோபமைன் என்ற கெமிக்கலால வர ஃபீல். சாதாரணமா நான் சொல்றேன் அந்த பிள்ளைக்கு இனிப்பு கொடுக்கல அந்த பிள்ளை அந்த சந்தோஷமா ஃபீல் பண்ணி ரிவார்ட் பண்ற பாத்வேஸ்ல அந்த டோபமைன் என்ற கெமிக்கல் 10 தரம் அது ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டிருந்தால் இந்த ட்ரக்ஸ் பாவிக்கிறார்களுக்கு அது 20 தரம் 30 தரம் 300 தரம் அந்த டோபமைன் அது கூட்டி விட்டால் இயற்கையா உங்களோட மூளை சுரக்கிற அந்த ஹோமோன் அந்த சிஸ்டத்தை அது பழுதாக்கி போகும். இன்னொரு வகையில சொல்றேன்னு சொன்னால் நார்மலா சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுக்கு நல்லா போய் புஃபேல கட்டினால் அடுத்த நாள் எங்களோட ஃபீலிங் வித்தியாசம். அதாவது நாங்கள் எங்களோட appetite சிஸ்டம், எங்களோட சாப்பாடு பொறிமுறை சிஸ்டத்தை நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிட மனம் இல்லாம மாதிரி இருக்குமே. அப்ப என்னன்னு சொன்னா எங்களோட மூளை கட்டண்டு அந்த நேச்சுரலா வர அந்த தாக்கங்களை டம்ப் பண்ணிருக்கோம். ஏன்னா நாங்கள் செயற்கையா நாங்க கொடுத்துட்டோம். அப்ப அடுத்த முறைக்கு என்ன செய்யணும்னா அது மூளைக்கு அந்த இயற்கையா மூளை நாங்கள் சுரக்கிற அந்த ரிவார்டிங் சிஸ்டத்தை குழப்பி வைப்பறையில அந்த ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ கூட கேட்கு என்ன கொடுத்து காணா அது மேலதிகமா அந்த சேம் பிளஷரை நாங்கள் என்ஜாய் பண்றதுக்கு, அதாவது அந்த மூளையில அந்த சேம் அந்த இது வாரதுக்கு
அந்த யூஃபோரியாவோ அந்த கிக்ன்னு சொல்றது வாரதுக்கு கூட கூட கொடுக்க வேண்டும். இதுதான் ஆரம்பத்துல யாருமே இது ஒரு ப்ராப்ளமா நினைச்சு சொல்றேன். இது ஏதோ நீங்கள் இப்படி எல்லாம் கூட்டங்கள் வைக்கிறீங்க, ப்ரோக்ராம்கள் செய்றீங்க, ஊர்லோகத்துல இல்லாத விஷயமா, எல்லாரும் குடிக்கிறோம் தானே, எல்லாரும் பாவிக்கிறோம் தானே, பாட்டியில நடக்குது, இது கல்யாண வீட்டுல பின்னுக்கு நடக்குது, சாமத்திய வீட்டுல நடக்குது, எல்லா விடாவது நடக்குது, ஊர்லோகத்துல இல்லாத விஷயமா, இது ஒரு ப்ராப்ளமான்னு கேட்கிற ஆட்களுக்கு எஸ். அது என்னன்னு சொன்னால் ஆரம்பத்துல நான் யாருமே குடிகாரனா மாற போறேன் இல்ல ட்ரக் அடிக்டா மாற போறேன்னு சொல்லி யாரும் தொடங்குறேன். இது ஒரு ஆரம்பத்துல இது ஒரு ப்ராப்ளமே வராது, எனக்கு எந்த கண்ட்ரோல் இருக்குது, இது என்னால மேனேஜ் பண்ண இயலுமென்று தான் எல்லாரும் தொடங்கும். அதே பிழையில் அவைய மூளையில நடக்கிற அந்த ரசாயன தாக்கங்கள் அவைய விரும்பியோ விரும்பாமலோ அவன் கண்ட்ரோல லூஸ் பண்ண வைக்குது. அதாலதான் ஆரம்பத்துல பியர் குடிச்சவர், ஒரு பியர் குடிச்சவர், பிறகு 2 குடிப்பார், பிறகு 3 குடிப்பார், 4 குடிப்பார், பிறகு கணக்கில்லாம குடிச்சு, அதாவது ட்ரங்க் ஆற மட்டும் குடிப்பார். அதுக்கு பிறகு பியர் அதுக்கு மேல அவருக்கு கிக் கொடுக்காது. அதுக்கு பிறகு ஹார்ட் லிக்கருக்கு போவினம், அப்படியே 2ஐயும் சேர்ந்து குடிப்பினம். அதுக்கு பிறகு அதுவும் ஒன்றும் செய்யாத போகல மருவானா ஒன்றும் கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி என்னன்னு சொன்னா அந்த ரிவார்டிங் சிஸ்டத்தை நாங்கள் பழுதாக்கிட்டோம். இன்னொரு வகையில சொல்றேன்னு சொன்னால், நார்மலா ஓடிக்கொண்டிருக்கிற காருக்கு தேவைப்பட்டா மட்டும் பிரேக் அடிக்கிறது வேற, அடிக்கடி பிரேக் அமர்த்தி கொண்டு போக அந்த பிரேக் பெடல் பழுதா போயிடுச்சு. அதுக்கு பிறகு அடிச்சாலும் பிரேக் அடிக்காது. சேம் சினேரியோ. அப்ப இப்படி அப்ப என்ன சொல்றது, ஒன்று பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்றது, அல்லது ஹை லெவல் ட்ரிங்கிங் ரெகுலரா ட்ரிங்க் பண்றாக்கள் இருக்கிறது, அல்லது அவையில என்ன செய்வினம், இந்த டொலரன்ஸை டெவலப் பண்ணுவினா, டொலரன்ஸ்ன்றது கூட 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 வேணும். மற்றது கிரே விட்டால் அது திருப்பி அந்த மூளைக்கு அந்த ஸ்டிமுலஸ் இல்லாதபடி அது எங்களுக்கு கூட கிரே பண்ணலாம். மற்றது இன்னொன்று இருக்கு என்று சொன்னால் அந்த விட்ரோவல். அந்த விட்ரோவல் வரைக்குள்ள தான் அவையில அந்த இம்ம மரம இல்லாம அவைக்கு ஃபீல் பண்ணும். அதாவது இதுக்கு மேல என்ன அது இல்லாட்டி வேணாமன்ற மாதிரி இருக்கு. அப்ப அதாலதான் அவை திருப்பி திருப்பி கூட பாவிக்கும். இதுல இந்த 4 C என்று சொல்றது நார்மலா சயின்ஸ்ல ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு 4 C சொல்றது. ஒன்று கிரேவிங். கிரேவிங்னா எனக்கு மேலும் வேணும், காணாதுன்னு கேட்கிறது. 2வது loss of control amount or frequency of use. அதாவது நாங்கள் ஆரம்பத்துல ஓகே வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு படுப்போம், அளந்து குடிப்போம் அல்லது அளந்து பாவிப்போம். அது பிற அளவு கணக்கு இல்லை, போத்தலோட அப்படியே எடுத்து வேற மேசைக்கு. அதுக்கு பிறகு போத்தல் வீட்டுல கார் வழியில எங்க அளவு கணக்கு இல்லை, அது loss of control. அப்ப கிரேவிங்ன்றது ஒரு C, loss of control C, கண்ட்ரோல்ல வர C 2வது C. மற்றது compulsion to use. அது பாவிச்சே ஆகணும். எத்தனை பேர் வீட்டுல திறப்படுத்து வச்சிருப்பீங்க, கார்கி எடுத்து வச்சிருப்பீங்க, கதவை பூட்டி வச்சிருப்பீங்க, அவற்றை வாலெட் எடுத்து வச்சிருப்பீங்க, எவ்வளவெல்லாம் செய்து பார்த்திருப்பீங்க. அவர் அது கம்பல்சிவ்ல ஒன்று போன் அடிச்சு எடுப்பார், அல்லது யார்கிட்டையும் சொல்லி எடுப்பிப்பார், அல்லது வீட்டுல இருக்கிறத ஏதோ ஒரு வழியில ஒழிச்சு வச்சிருப்பார். ஏதோ ஒரு வழி, அந்த கம்பல்ஷன் அவருக்கு இருக்கு. அடுத்தது யூஸ் despite the consequences. அடுத்த C consequences. அதாவது அது ஆரம்பத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதையா பக்குவமா குடும்பங்கள்ல இருக்கேக்கல பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வழியில போய் ஒரு அளவா குடிச்சிட்டு அப்பா படக்க முதல்லாம் குடிச்சிட்டு படுக்கிறவன் இருக்கிறப்பா. அதுக்கு பிறகு கண்ட்ரோலும் இல்லை, யாரும் இல்லை, யார் வந்திருந்தானே என்ன இருந்தானே நடு வீட்டுல வச்சுக்கணும்னு பிள்ளைகளுக்கு முன்னுக்கு எடுத்து அடிப்பேன். இது இப்ப என்ன நாங்க செய்யணும்னு சொன்னா, நாங்கள் இந்த இவையில நாங்கள் அந்த ஒரு மான்ஸ்டரை பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. நாங்கள் அப்படி பார்த்து பழகிட்டோம். இது ஒரு தீண்டத்தகாத ஆக்கள், ஒரு பிள்ளையான ஆக்கள் என்று அவைக்கு நாங்கள் ஒரு கேட்டகரைசேஷன், ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து வச்சிருக்கிறோம். இது ஏதோ ஒரு பிசாசு என்ற மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்படி பார்க்க கூடாது என்று சொன்னால் இது ஒரு வருத்தக்காரரை நாங்கள் எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி இவரை பார்க்கணும். இட்ஸ் நாட் த சேம் ஃபீலிங், இட்ஸ் நாட் த சேம் இமோஷன், பட் வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அவையிலையும் நாங்கள் ஒரு நோயாளியா பார்க்கிற மாதிரி பார்க்கலதான் அவையோட எங்களால ஓரளவுக்காவது எல்லாருக்கும் அப்படி செய்யலாது. சொல்றேன், பெரும்பாலான ஆட்களை நீங்கள் அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட அப்ரோச்சை மாத்தி அது அந்த ஒரு விஷயத்த நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு கம்யூனிட்டியா, அதாவது ஒரு தனிப்பட்ட நபரா எங்களோட அப்ரோச்சை மாத்திக்கல சேஞ்ச் பண்ணலாம். இதுக்குரிய கணக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப எல்லாருமே அடிக்டட் ஆகுறது இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு ப்ராப்ளமா மாறுறது இல்லை. ஏன் கொஞ்சம் பேர் ஆகினம் மிச்சாக்கள் ஆகினம் இல்லைன்றதுக்கு விஞ்ஞான ரீதியா அதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இவை இப்படியான ஆட்களா இருந்தா இவைகளுக்கு இது ஒரு ப்ராப்ளமா வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட சில விஷயங்கள் இருக்கு.
ஒன்று வீட்டு நிலவரம் பிள்ளையா இருக்கிறது. ரெண்டாவது பேரண்டிங் ஸ்டைல்ஸ், சின்ன பிள்ளையா இருக்கைகள பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ஒன்று எடுத்தது எல்லாத்துக்கும் வேண்டி கொடுக்கறது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். மற்றது பவர்ட்டியா ஒன்றுமே இல்லாம இருக்கைகளோ சோஷியல் ரெகக்னிஷன் இல்லாம இந்த பியர் குரூப் சொல்லி போய் அதோட போய் சேர்ந்து தாங்களும் அதில் ரெகக்னைஸ் பண்ணணும்ன்றதாக இருக்கலாம். அப்ப அளவுக்கு மீறிய பவர்ட்டியும் ஒரு காரணம், அளவுக்கு மிதமிஞ்சி போனாலும் ஒரு காரணம். அடுத்தது ஒரு மியூச்சுவல் அட்டாச்மெண்ட், ஒரு நர்ச்சரிங் இல்ல. இப்ப பேரண்டிங் ஸ்டைல்ன்றது பிள்ளைகளுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா கொடுக்கறது இல்லை, பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பா கனெக்ட் பண்றதுன்றதுதான் அந்த பேரண்டிங் ஸ்டைல்ல இருக்குது. அப்ப அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத பட்சத்திலையும் அது ஒரு உங்களோட வாய்ஸ் வரே இல்ல டாக்டர். சாரி, கேக்குதா? ஓகே. பள்ளிக்கூடத்துல வர அகடமிக் ஃபெயிலியர்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கிறது. இப்ப நாங்கள் படிப்படியாண்டு பிள்ளைகளை படிக்க விடையில பிள்ளைகளுக்கு அந்த சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸோ அல்லது லீடர்ஷிப் ஸ்கில்ஸோ அப்படியான ஸ்கில்ஸ் இல்லாத பட்சத்துல அவை தனிப்பட்டு போகல, அதுவும் அவை கொண்டு ஒரு விதமான எங்ஸைட்டியை தோற்று வைக்கிறது. மற்றது என்ன சொல்றது, அதாவது ஒரு அப்ரூவலுக்காக வயசு, அந்த இளம் மட்டத்தில் இருக்கிற ஆட்கள் அவைகளுக்கு ஒரு ரெகக்னேஷனுக்காக ஒரு ஏங்குற தன்மையில இது ஒரு காரணமா யூஸ் பண்ணி. இப்ப சில வேளையில நீங்கள் வளர்ந்த காலங்கள்ல ஒரு ஆளுக்கு எங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் வரணும்னு சொன்னால் நீங்க ஒரு நல்ல ஒரு பேச்சாளரா இருப்பீங்க, நல்ல ஒரு பாட்டாளரா இருப்பீங்க, நல்ல ஒரு கவிதை வாசிப்பீங்க, அல்லது ஒரு டான்ஸ் அல்லது ஒரு மியூசிக் அல்லது ஒரு சமூக விஷயத்துல நீங்கள் ஈடுபடுவீங்கள், கல்வி தராரத்தில் உயர்ந்திருப்பீங்கள், தொண்டு விஷயத்துல உணர்ந்திருப்பீங்கள். அப்படியான ஆளுமைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு ஒரு சோஷியல் ரெகக்னேஷனுக்காக நாங்கள் இது எல்லாமே ஒரு போதை தான், சோஷியல் ரெகக்னேஷனும் ஒரு போதை தான். ஆனா அந்த போதையை நாங்கள் இப்படியான நல்ல விதங்களால ஏற்படுத்தி இருக்கலாம். அது அடுத்தடுத்த தலைமுறைகள்ல சரியான முறையில ரெகக்னைஸ் பண்ணப்படாத நிலவரம் இருக்குது. என்னன்னா நாங்கள் ஒரு என்ன சொல்றது, பந்தய குதிரையை வளர்க்குற மாதிரி தான் அந்த அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டு போகுது. ஒரு கோலன் ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்ப அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அந்த பிள்ளையின் அந்த என்ன சொல்றது, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்த்தி என்ற மாதிரி நாங்கள் புத்தகத்தை மட்டும் பிள்ளைக்கு படிக்க சொல்லி வளர்க்கல, அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸோ அவைக்கு இல்லாம போறது, இது அவைக்கு ரெகக்னேஷன் இல்லாம போறதால இது ஒரு ரீசனா பாக்கி. மற்றது பேரண்டல் சப்ஸ்டன்ஸ் யூஸ், அதாவது இஃப் ஐ எம் கரெக்ட் 50% என்று நினைக்கிறேன் ஃபேமிலியில, அதாவது அப்பாவோ அம்மாவோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் பிரச்சனையில் ஆல்கஹாலோ அடிக்ஷனோ ஏதாவது இருக்கிற பட்சத்துல பிள்ளைகளுக்கு அது வாரதுக்கான சாத்தியம் சரியான கூட. 100% எதுவுமே இல்லை, ஆனா சான்சஸ் சரியான கூட. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு பிள்ளைய அடிக்ஷன் சம்பந்தமா அப்படி ஒரு ப்ராப்ளம் வரைக்கல நாங்க என்ன செய்வோம், அந்த பிள்ளைய இல்ல ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவோம், பேசி திட்டி சொல்லாத எல்லாம் சொல்லி அந்த பிள்ளைய இதை ஆக்கிடுவோம். இல்ல தகப்பனுக்கு தாய்க்கு இந்த பிரச்சனை இருக்குமென்னு சொன்னா அவைய திட்டி, உன்னாலதான் இந்த பிள்ளை இப்படி வந்துட்டுது, நீ இந்த பரம்பரை இருக்கிற பழக்கம் தான் இந்த பிள்ளைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த ஜெனட்டிக்கல் லைனை அப்படியே இழுத்து அவளை வேறையும் திட்டி அவைய கில்ட்டியா இருக்கும். அப்ப இது இன்னொரு பேரண்டா இருக்கீங்களா, அவைக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு, என்னாலதான் இந்த பிள்ளை இப்படி வந்துட்டுதுன்ற அந்த கில்ட்டி ஃபீலிங் வர்ற பட்சத்துல அது அவைக்கும் கூடாது. அது அவையால அந்த பிள்ளையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்யற அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அதை இழக்கிறோம். இதுதான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றோம். அதாவது இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கேக்கல எப்படியான ஆட்களுக்கு இது ஒரு வருத்தமா மாறுதுன்றது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். வேற என்ன சொல்லுவோம், இப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கும் பிரச்சனை வரை இந்த நாட்டுல என்ன ஒரு வித்தியாசம், இதுல கன பேருக்கு ஆதங்கம் ஆத்திரம் அல்லது இயலாம இங்க கொண்டு போனா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றது ஒரு காமன் வேர்டிங்கா இருக்கு. இங்க கொண்டு போனா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போனா 2 நாள்ல பார்த்துட்டு அனுப்பி விடுறாங்க. இப்ப இங்கதே கட்டமைப்பு அப்படி என்னன்னு சொன்னால் இதை சொல்றது பேஷண்ட் சென்டர்ட் கேர்.
சப்ஸ்டன்ஸ் யூஸ் சம்பந்தமா வரைக்கல இந்த சர்வீசஸ் எல்லாம் வாலண்டரி பேஸ் சர்வீசஸ், அதாவது அவையா ஓமண்டு சொல்லி இருந்தால்தான் இந்த சர்வீசஸுக்கு இங்க இந்த நாட்டு மருத்துவ முறை அனுமதி கொடுக்கும். இதையே நாங்கள் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல போய்க்கல போஸ்ட் பண்ணி அவைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யற வசதி எல்லாம் இருக்குது. இது சரியா பிழையான்ற விவாதத்தை விட, அதாவது ஒரு தனி மனிதன் உணர்வுக்கு அவர் வருத்தக்காரனா நோயாளியா இருந்தா கூட அவர்த்த தனி மனித உணர்வுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் என்ற அந்த கோட்பாட்டுல தான் இந்த மேலத்திய விஞ்ஞானம் இருக்குது. அதே நேரத்துல அந்த தனி மனிதர் தான் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிற தன்மையை இழக்கிற பட்சத்துல, அதை கெப்பாசிட்டின்னு சொல்றது, அப்படி ஒரு பட்சத்துல அதை சரியான மருத்துவ ரீதியாக அந்த மருத்துவ நிபுணர் அதை அவரை அதுக்குரிய மெடிக்கோ லீகல் டேர்ம்ஸ்ல அவரை நாங்கள் இவருக்கு இது சம்பந்தமா வைத்தியத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று நாங்கள் ப்ரூவ் பண்ற பட்சத்துல ஃபோர்ஸ் பண்ணி குடும்பத்தாரோட உதவியோட நாங்கள் வைத்தியம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த தமிழ்ல சொல்றது அழுதாலும் அவள் பிள்ளை அவள் தானே புறவணும்ன்ற மாதிரி நாங்கள் எப்படித்தான் போஸ்ட் பண்ணி வைத்தியம் செய்தாலும் அந்த ஒரு நபர் தானா அந்த வைத்திய முறைக்கு சேர்ந்து வராத பட்சத்துல நீண்ட கால போக்குல இந்த வைத்தியம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். அதுதான் நாங்க ரீலாப்சஸ் சொல்றோம். அப்ப அதுல எப்படி ஆனா இவைகளுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கணும், எப்படி இவருக்கு நாங்கள் ஹெல்ப் கொண்டு போகலாம் என்று ஒரு பேசிக்கா இதை நாங்கள் அறியறேன்னு சொன்னால் இதுல அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு. அதாவது இவர்கள் இந்த வைத்திய முறைக்கு உடன்படுறதுக்கான படிமுறைகள் என்று இருக்கு. அதுல ஒன்று சொல்றது ப்ரீ கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ் என்று சொல்றது. அதாவது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா நான் இவர் சும்மா ஹத்தி கொண்டு இருக்கிறா வீட்டுல, நான் சும்மா எந்த வார்டுல வேலைக்கு போயிட்டு வந்து களைப்பு விழுந்துல நான் சும்மா 2 பியரை குடிச்சிட்டு படுக்கிறேன் என்று சொல்றது. அதை சொல்றது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவ சும்மா பேசாம இருங்க டாக்டர், வேண்ட கதையில கேட்டுக்கணும், எனக்கு வருத்தம் பற்றி கதைக்காதீங்கன்னு சொல்றது ப்ரீ கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் அப்படி அந்த லெவல்ல இருக்கிறவர் அவரை நாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாலும் சரி, எமர்ஜென்சிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனாலும் சரி, எங்க கொண்டு போனாலும் சரி, எந்த ஒரு பெரிய டாக்டர் நீங்க காட்டினாலும் சரி மாற்றம் பெற போறது இல்லை. ஆனால் ஒருத்தர் அந்த ப்ரீ கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ்லயே இருக்க போறது இல்லை. எல்லாருக்குமே தலைமுடி ஹருஹரண்டு இருக்க போறது இல்லை, அது நிறைச்சே ஆகும். அது மாதிரி இந்த ப்ரீ கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸுக்கு போகல இந்த சொல்றது என்ன, ஓடு மீனோட உருமீன் வருமளவும் பாடி இருக்குமாம் கொக்கண்ட மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேஜஸ்ல அவை போய்க்க அன்பா ஆதரவா பார்த்து கொண்டிருந்து அடுத்த ஸ்டேஜஸுக்கு போய்க்க நீங்க அவைக்கு ஹெல்ப் கொண்டு போகலாம். அடுத்தது கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ். கண்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ் என்று சொன்னால் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல் ஒன்றும் தேவையில்லை, பிரச்சனை ஏதோ இருக்குது, ஒரு இப்படி முந்தி மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் சேர்றாங்க இல்லை, இந்த நடவுடையும் வித்தியாசமா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண இல்லாம இருக்குது, ஒரு வேலையை சரியா செய்யலாம இருக்குது, வேலையாலையும் 2 நாள் நிப்பாட்டி போட்டாங்க, இது காசுகளும் வீணா போகுது, ஒரு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்ணினா ஆனா ஹெல்ப்புக்கு போயினமே. இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆக்ஷன். பிரச்சனை இருக்குது, இப்பதான் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது, எப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செய்யணும்ன்றது ஆக்ஷன் ஸ்டேட். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது சரியான ஈஸி. அடுத்தது மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் சொன்னா ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே கண்டினியூ பண்றோம். இந்த ஆரம்பத்துல நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டும் பிரயோசனம் இல்லை. இது ஒரு சைக்கிள் மாதிரி ஓகேயா இருக்கும், ப்ராப்ளம் வரைக்கும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது வேற காரணிகளால திருப்பி தூண்டுபடலாம். அடுத்தது ரீலாப்சஸ் சொல்றது. இந்த மெயின்டெனன்ஸ்ல போய் கொண்டிருக்க சில வழியில ரீலாப்ஸ் பண்ணிடணும். இப்ப நீங்க கேள்விப்படுவீங்க, 5 வருஷமா குடிக்காம இருந்தவர், ஒரு ஒன்றும் பாவிக்காம இருந்தவர், இப்படி ஒரு வீட்டுல ஒரு சின்ன இதோட திருப்பி பாவிக்க வழிகட்ட. சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் கூட விட்டுட்டு இருக்கிறார்கள், ரேப்பினா திருப்பி ஸ்டார்ட் பண்ணினேன். இதுல கணக்கு என்னன்னு சொன்னா, பெரும்பாலான ஆட்கள் நாங்கள் இங்க கேட்கிற விஷயங்கள், நான் எப்ப நினைச்சாலும் விடுவேன், அது எனக்கு தெரியும் எப்ப விடணும் என்று வியாக்கியானம் கிடைக்கிறதான் கூட. இது ஒன்று நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது ஹேபிட் இல்லை, இது ஒரு இல்னஸ். அடிக்ஷன்ஸ் இல்ல டிபெண்டன்ஸ் என்று பாரது ஒரு வருத்தம். இப்ப நான் வருத்த எப்ப நினைச்சாலும் எனக்கு டயபெட்டிஸ் வரும், எப்ப நினைச்சாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் வரும் நான் சொல்லல. இது எங்கட கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள். இது நான் இவையெல்லாம் சொல்லி நான் என்ன செய்வேன், கனவே இந்த அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரைக்கும் அவன் அபிப்பிராயம் என்னன்னு சொன்னதுல ராஜினி இருக்கிறா, ஜூட் இருக்கணும், வெரி வெல் ட்ரெயின்ட்,
அவைகளுக்கு தெரியும் இதை பற்றி அவை கதைப்பினம் இதுல இருக்கிற இது எனக்கு தெரியும் எப்ப தொடங்கணும் எப்ப விடணும்னு எனக்கு தெரியும் இவைகள்ட்ட சொல்லி அதுல கன பேருக்கு யாருக்கு பிரச்சனை சொல்லுங்க அப்போ இந்த நல்லா விஷயம் தெரிஞ்சா addictions doesn't spare whether you're educated or not, it doesn't spare anybody. அதாவது நீங்கள் டாக்டரா இருக்கலாம், லோயரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல நீங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஆளா இருக்கலாம், நீங்க ஊபர் டிரைவர் ஓடுறதா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். இது யாருக்கும் எவருக்கும் விதிவிலக்கு இல்லை. மழை பெய்யக்குள்ள ஏரியா பார்த்து பேர் எல்லாருக்கும் தான் பொதுவா மழை பெய்யும். அது மாதிரி இந்த வருத்தங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தான் பொதுவாக. அப்ப இப்படி வரையக்குள்ள அவை என்ன செய்வின, நல்ல ஆகப்பெரிய நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், எனக்கு இது தெரியும், நான் இதை பற்றி படிச்சேன், நானே எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அந்த நார்மல் வேர்ட்ஸ் இதுதான் எங்கிட்ட வரைக்கும், நானே எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், இதை எப்ப விடுறேன்னு எனக்கு தெரியும், இது ஒரு சின்ன பிரச்சனையில நான் கொஞ்சம் காலம் பாவிச்சு கொண்டிருக்கிறேன், அது ஓகே. அதை ஒரு தங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பிஹேவியரா ஃபீல் பண்றேன். ஆனா அது அப்படி இல்லை. அப்ப அதுக்கு எஜுகேஷன் முக்கியம். அப்போ ஒரு நீங்க ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரையக்கல இதுக்கு கொண்டு ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ரோசஸ் ஒன்று இருக்கு. இப்ப எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட பக்கத்துல இருந்து கார் பழகி டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போக இயலாதோ, அதுக்கண்டு சரியா ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்து சீட்ல இருந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா பிரேக் இருந்து ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் வடிவா டிரைவிங் பழகி அப்புறம் எங்கட பாட்டுல ஓடி பழகி இப்படி முதல் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போறோமோ, அது மாதிரி எந்த ஒரு மனநலம் சம்பந்தமானதோ அல்லது அடிக்ஷன் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது கொண்டொரு முறைசார் நெறி இருக்குது. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற ஆட்கள் அவைண்ட சப்போர்ட், அவைண்ட அன்பு, அவைண்ட ஆதரவு, அவைண்ட கைடன்ஸ், அதுகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ப்ரொஃபஷனலா சரியான முறையில அந்த ஸ்ட்ரக்சர்ட் வேயில ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அந்த ட்ரீட்மெண்ட் ஹெவியா ஒர்க் பண்ணும், அது இஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். அடுத்தது அந்த ட்ரீட்மெண்டால அவையில் பெற பயன் நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்கு. அப்ப கணவர் நிற்கிறது இந்த அடிக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன உடனே இவங்க என்ன சொல்ல போறாங்க, குடிக்காதுன்னு தானே சொல்ல போறாங்களா, அதை நானே செய்திடலாம் தானே வீட்டுல யோசிக்கிற அந்த மென்டாலிட்டி தான் இதுக்குரிய பெரிய மைனஸ். ஓப்பன் மைண்டடா போகணும். சில பேர் ரெண்டாவது ப்ராப்ளம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நாங்களே எங்கட மனதில் நினைச்சு கொள்றது இப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் வர மாட்டாங்க, பக்கம் அங்க வைக்க தெரிஞ்சாத ஒரு பிரச்சனையா வந்துடும். பள்ளிக்கு இளம் பிள்ளைகள் இருக்குது, படிக்கிற பிள்ளைகள் இருக்குது, அவைகளுக்கு இது ஒரு கூடாத பேரா போயிடும் என்று சொல்லி நாங்கள் இப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன். ஆனால் மற்றது இந்த இப்படியான சில நீங்க டிவியில பாக்குற இதுகள், டிவியில கவுன்சிலிங் சொன்னா ஒரு 10 பேர் சுத்தவரா இருந்து எழுப்பி தங்களை பாட்டுல கதைக்கணும், தங்களை பற்றி கதைக்கிறது, தங்களோட வருத்தத்தை பற்றி சொல்றது. அது இல்லை. அது ஒரு இந்த அதாவது ஆற்றுப்படுத்தல்ல ஒரு பகுதி தான் அந்த பியர் சப்போர்ட் என்று சொல்றோம். இந்த ஆல்கஹால் அனோனிமஸோ அல்லது நார்கோட்டிக்ஸ் அனோனிமஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது ஒரு பகுதி. இதை தவிர எத்தனையோ விதமான அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்ப நாங்கள் அதுக்கு ஓப்பன் மைண்டடா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கல, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களை போய் ஓப்பன் மைண்டடா எங்களை ஒப்படைக்கும். அப்படி சொல்லிக்கலாம், அது சம்பந்தமா அப்படி போகலாம், அந்த துறைசார் வல்லுநர்கள் இருக்கல அவையில் உங்களை சரியான முறையில ஆற்றுப்படுத்துது. இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளை நல்லா சொக்கர் விளையாடுதுன்னு போட்டு கண்ட பாட்டுல விளையாட சொல்லி டூர்னமெண்ட்டுக்கு அனுப்பல, அதன் ஒரு கோச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கோச்சுக்கு இவருக்கு கொஞ்சம் ஒரு கோச்சிங் கொடுத்து சரியான டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்து தான் அந்த பிள்ளையை நீங்க டூர்னமெண்ட்டுக்கு தயார்படுத்த. அது மாதிரி தான் இது. அப்ப அந்த இதுவும் இவைகளுக்கு சரி வரையில் என்ற பட்சத்துல மெடிகேஷன்ஸ் இருக்குது. சில அடிக்ஷன்ஸுக்கு மெடிகேஷன் இருக்கு. அந்த மெடிகேஷன்ஸ் வரைக்கும் அந்த மெடிகேஷன் அந்த கிரேவிங்கை குறைக்கும். மற்றது இந்த விட்ரோவல் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லி அந்த கனவேர் விட பயப்படுறதுன்னு சொன்னா விடேக்குல வர அந்த விட்ரோவல் எஃபெக்ட்ஸ், அந்த விட்ரோவல் சம்பந்தமான எஃபெக்ட்ஸை குறைக்கும். மற்றது திருப்பி ரிலாக்ஸ் பண்றதை தடுக்கும். இப்படியான இதுகளுக்கு மருந்துகள் இருக்கு. அப்ப இந்த அடிக்ஷன் சம்பந்தமான கன்சிக்வன்சஸ் என்ன? இது தனிப்பட்ட ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நிக்கோட்டின் ஸ்மோக் பண்றாக்கள்ல இருந்து, ட்ரிங்க் பண்றாக்கள்ல இருந்து, ட்ரக்ஸ் பாவிக்கிறாக்கள்ல இருக்கிறது அவை ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் பல. ஒரு நல்ல விஷயம், உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஸ்மோக் பண்றாருன்னு சொன்னால் அவர் ஸ்மோக்கிங்க விட்டு அந்த அவருக்கு 48 மணித்தியாலத்துக்குள்ள அவருக்கு அந்த ஸ்மெல் பண்ற அந்த டேஸ்ட் உரிய இதுகள் எல்லாம் கிளியர் இருக்குது. 2 to 3 மாதத்துக்குள்ள அவன் நட அவற்ற உடம்பு ஸ்ட்ரென்த் அதுகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு வரும்.
ஒரு வருஷம் ஸ்மோக்கி ஒரு ஆள் விட்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் அரைவாசியா கூடும். 5 வருஷம் ஸ்மோக்கிங்கை விட்டாருன்னு சொன்னா லங் கேன்சருக்கு வர ரிஸ்க் அரைவாசியா கூடும். அப்ப இந்த ட்ரக்ஸுகள் ஆல்கஹாலை பாவிச்சு இதுக்கு என்ன இனி என்ன எவ்வளவும் செய்துட்டு இதுக்கு மேல விட்டு என்னன்னு கேட்கிறார்களுக்கு தான் இந்த பதில் சொல்றோம். இது ஸ்மோக்கிங்குக்கு மட்டும், சிகரெட்ஸுக்கு மட்டும். இதே மாதிரி ஆல்கஹாலுக்கு ட்ரக்ஸுக்கு எல்லாமே நாங்கள் எவ்வளவுக்கு இது இன்னும் லேட்டில் நினைச்சதை நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற பட்சத்துல எங்களோட ஹெல்த் 100% இல்லாட்டியும் ஒரு ஆரோக்கியமா உயிர் வாழ்ற நிலவரத்துக்கு இருக்கிற மிச்ச காலத்தை ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு நிலவரத்துக்காக நாங்கள் அவையில கொண்டு வரலாம். ஸோ என்ன நான் சொல்ல நான் சொன்னால் மெடிகேஷன்ஸ், இது சம்பந்தமான துறை சார்ந்த ஆற்றுப்படுத்த நிலவரங்கள், அதாவது சேவைகள், இதன் கன்சிக்வன்சஸ். அப்ப பிசிக்கல் இஷ்யூஸ் கணக்கே இருக்குது. அடுத்தது இன்டர்பர்சனல் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் ஆல் எனக்கு தெரிய 190% அதுக்கு மேலதிகமான, சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாம கதைக்க கூடாது, குடும்ப வன்முறைகள் இந்த அடிக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்ட டொமெஸ்டிக் இஷ்யூஸ், இதுக்கும் இந்த அடிக்ஷன்ஸுக்கும் சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, சோசியோ எக்கனாமிக்கல், வேலையில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, ஃபேக்டரியில வேலை செய்யற ஆக்களுக்கு அங்கவயங்கள் போயிருக்குது, கார் ஓடுற ஆக்களுக்கு லைசன்ஸ் போயிருக்குது, பாரதூரமான விபத்துக்கள் வந்திருக்குது. மற்றது ஒரு சொசைட்டியா நாங்கள் கேரி பண்ற வெயிட், எங்களுக்கு ஒரு தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று, தனியே அவருக்கென்று குணம் ஒன்றுன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மாப்பும் ஒரு வீரமும் இருக்கிற நாங்கள் இப்படியான பழக்க வழக்கங்களால எங்களோட மன, உடல், சமுதாய, பொருளாதார ஆளுமையில குறைச்சு அதுக்குரிய இதுகளை நாங்கள் இழந்து, நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்து நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வாழ்றோம் என்ற அந்த தனித்தன்மையை இழந்து நிற்கிறதா ஒரு சமுதாயமா நாங்கள் மாறுவோம். அப்ப இது ஒரு சாதாரணமா ஒரு அடிக்ஷன் என்றால் என்ன, அது ஏன் இப்படி வருது, அதுல எங்களோட சமுதாயத்தின் பார்வை என்ன, மேலோட்டமா இருக்கு என்ன மாதிரியான வைத்தியங்கள் இருக்குன்ற விஷயத்தை நான் காய்ச்சிருக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இது சம்பந்தமா வரைக்கல நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி. நன்றி டாக்டர் செந்தூரன் குணரட்னம். நிறைய விஷயங்கள் நாளாந்தம் எங்களை பாதிக்கிற விஷயங்கள். நாங்கள் எத்தனையோ குழுக்களை இப்ப போன வருடமே நாங்கள் 6-7 குழுக்களை நாங்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை வெளியில வர பண்ணிக்கிறோம். அதுல ஜூட்டின் பங்கு வந்து ஒரு பெரிய பங்கா இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த குடியில இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதுல பலர், சிலர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அப்படி குடிச்சு கொண்டிருக்கிறார்கள், சிலர் மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு வசந்தத்திலே அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. இப்படியான இது வந்து டாக்டர் செந்தூரனுக்கு முதலாவதாக மைதிலி என்ற பிள்ளைதான் எங்களுக்கு செய்ய துவங்கினோம். அதுக்கப்புறம் ஜோனிதா நாதன், அப்படி தொடர்ச்சியாக மரியாக இன்றையத்தா, ராஜினி, திருன்னு சொல்லி நிறைய ஆக்கள். இப்ப கஜானி வேலாயுதம் இப்ப செய்து கொண்டிருக்கிறார், ராஜினி தாசி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவைகள் எல்லாரும் எங்களுக்கு இன்னொரு ஆள் ஜீவதாஸ் அவரும் செய்து கொண்டிருக்கிறார், ஜீவதாஸ் பரமானந்தன். இவ்வளவு பேரும் எங்களுக்கு அடிக்ஷன் கவுன்சிலிங் வசந்தத்துல செய்கிறார்கள். நாங்கள் அதிலே நிறைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு போனாலும், ஆனால் நாங்கள் சமூகத்திலே நாங்கள் பார்க்கறதும் அதிலே வாரவைகள் அதுல வார ஆக்கள் கூட இதுல ஒரு தரையும் நான் காண இல்லை. ஏன்னா இது நாங்கள் எதுக்காக ஆரோம்னா, உங்களுக்கு டிரைவ் பண்ணி பிடிச்சிட்டாங்க, அந்த டிரைவிங் லைசன்ஸை திருப்பி எடுக்கணும், எல்லாருக்கு அந்த கோர்ட்டுக்கு வேணும், அப்படியான ஒரு விஷயத்துக்காண்டி வந்து பிறகு திரும்பவும் அதுக்குள்ளேயே மாட்டுப்படுறார்களும் இருக்கிறோம். அதனால சிலர் வந்து அதுல இருந்து விடுதலை பெற்றார்களும் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு டாக்டர் செந்தூரன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பலரிடம் கண்ட உண்மைகள். அப்ப சமூகம் வந்து இதை பற்றி கொஞ்சம் விளங்கி கொள்ள ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. ஏன்னா இது வந்து தனியா குடிக்கிறவரை மட்டும் பாதிக்க இல்லை, அவருடைய குடும்பத்தை பாதிக்குது. அது பெண்ணாயம் இருக்குல்ல, அவங்களுக்கு பெண்கள் குடிக்கிற பெண்கள் கூட நாங்கள் கவுன்சிலிங் செய்கிறோம். ஆகவே இது தனியா ஆண்களுக்குரிய பிரச்சனை என்று நாங்கள் பார்க்க முடியாது.
இது முழு சமூகத்துக்கு உரிய பிரச்சனையா தான் இருக்குது. அதுல ஆண்களுடைய பிரச்சனை தான் இது. கூடுதலாக குடிக்கு அடிமைப்படுறவர்கள் அல்ல போதை வஸ்துக்கு அடிமைப்படுறவர்கள் கூட ஆண்களாக தான் இன்றும் இருக்கிறார்கள். ஆனா மற்ற இளம் பிள்ளைகள் மிக பாரதூரமாக இப்ப பாதிக்கப்பட்டு அது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாதிப்பு கூடிக்கொண்டு போகின்றது. இதனாலே வேற வேற பிரச்சனைகள் டிராபிகிங் என்று சொல்றது, அதாவது தேவையில்லாமல் பாலியல் தொடர்பான சில பிரச்சனைகள் கூட எங்களோட சமூகத்திலே இன்றைக்கு மூளை விட்டு அது ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இது சமூகம் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய மாடியை கட்டி இருக்கிறோம், அதை வாங்கி இருக்கிறோம், இது வாங்கி இருக்கிறோம்னு பேசுறோமே தவிர, ஆனா இந்த பகுதியை பற்றி சமூக ஆர்வலர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு கூடிக்கொண்டு போகுது. எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாங்கள் இழக்க போகிறோம் என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்குது. ஆகவே இன்றைய கருத்தாடல் மிக மிக முக்கியமான சமூக பணிக்கு மிக முக்கியமான ஒன்று. உங்களை போன்றவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் இது பற்றிய கலந்துரையாடலை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். இப்பொழுது ராஜினி தாசிசியஸ் இந்த கலந்துரையாடலுக்கான வழிகாட்டலை செய்வார்.